சின்ன வயசுல நிறைய அடிச்சிருக்காரு. அத்தியனம் பண்ற காலத்துல கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வயசாகி பத்தி பூனால் போட்டெல்லாம் கொஞ்சம் சொரம் செட்டு பிடிபடாது, அடிச்சு கொடுக்குது, அடிச்சுடுவார். திருவாய்மொழி சந்தம் சொல்லாம சொல்லக்கூடாதுங்கிற அது மரியாதை. அப்படி 4000 சந்தம் சொன்னார் திருவாய்மொழி, அவரே சொன்னார். அப்புறம் அம்மா ஆரம்பிச்சு வைப்பார். அம்மா 4000 அனாயசமா சொல்லக்கூடாது, கரும்பு தலை பண்டே சூ. அதனால அவள்கிட்ட கற்றுக்கொட மீதியில் தான் ஆரம்பிச்சு வைப்பார். அவர் சந்தை எடுப்பார். குரேஷிகர் அப்படிங்கிறது ஒரு பவுன்சர் பீமர்லாம் போடக்கூடிய பவுலர் மாதிரி. அவர்கிட்ட 60 அதிகாரம் சொல்லியிருக்கேங்கிறதே அடி பெரிய ஒரு பலம், வலிமையா. ஆசிகவி சார்வோம் அப்படின்னு டைட்டில் கொடுத்தார். மதுராந்தக சுவாமி திரும்பி வந்த உடனே அந்த பாராட்டு விழா ஒன்று வச்சு போது சாய்ச்சார். இதை நான் இந்த டைட்டில் ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி டைட்டில் கொடுக்கவே கூடாது. நான் கல்கத்தாவில் போட்டாயிட்டேன். 78 சாசு கல்கட்டாவிலிருந்து வந்தேன். விஷயம் சொன்னேன், திருவிழா வந்தாச்சு. ஏண்டா சார்ஜ் கொடுத்தா சம்பாரோட சார்ஜ் ஜாஸ்தி, ஏண்டா இந்த ஊர்ல வேலையில் உனக்கு விஜயகாரன் இருந்தா வரணும் நீ அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒரு சர்க்குலர் கவர்மெண்ட்ல வந்துடுச்சு. கவர்மெண்ட்ல இந்த மாதிரி லிட்டரரி ஆக்டிவிட்டீஸ்க்கு ப்ரேயர் பர்மிஷன், அதில் வர பணத்தையும் எடுத்துக்கலாம், இன்கம் டேக்ஸ் எடுத்துக்கலாம். அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தினம்தோறும் தேசிகன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நாம் பலவிதமான உபன்யாசங்கள் மகாவித்வான்கள் இடமிருந்து அனுபவித்து கொண்டு வந்தோம். அதே கிரமத்தில் ஒரு புது முயற்சியாக பாகவத பாஷணம் அப்படின்ற புது ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பாகவத பாஷணம் அப்படிங்கிறது என்னன்னா, சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய மகாவித்வான்கள் பாகவதோத்தமர்களாக இருக்கக்கூடியவாளை நேரில் கண்டு அவர்களுடைய சரித்திரத்தை அவர்கள் திருவாக்கினாலேயே ஒரு பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லணும் லௌகீகத்தில், அந்த மாதிரி எடுத்து அவா சரித்திரமே நமக்கு ஒரு லெசன் அப்படிங்கிறதுனால அதை தனியாக நாம் இந்த சீரீஸாக பிளான் பண்ணியிருக்கோம். அவா சரித்திரத்தை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பெரியவாளோட சரித்திரமே நமக்கு ஒரு பாடம். நம்ம வாழ்க்கைக்கு அன்றாடும் தேவைகள் அந்த சரித்திரத்தில் நிறைய இருக்கும். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமனை பற்றி சொல்கிறச்சே, ஷீலவிருத்தைஹி வயோவிருத்தைஹி ஞானவிருத்தைஷ்ட சஜ்ஜனைஹி கதையன்னாஸ்த வைநித்தியம் அஸ்திரயோக்யாந்தரேஷ்வபி அப்படின்னு ராமன் பொதுவாக அஸ்திரசஸ்திரங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற சமயத்தில், அபியசிக்கிற சமயத்தில் 3 விதமான பெரியவர்களோட சம்பாஷணம் பண்ணுவாராம். யார் அப்படின்னா, சீலத்தினால சதாச்சாரத்தினால பெரியவர்கள் என்ன, ஞானத்தினால ஞான பெருந்தகவோர்கள் என்ன, வயோவிருத்தர்கள் வயசுல பெரியவர்கள் என்ன, இவர்களிடத்துல ராமன் அபியசிக்கிற சந்தர்ப்பத்தில் இவாளோட சம்பாஷணம் பண்ணுவாராம். அந்த மாதிரி நாமளும் பெரியவர்கள்கிட்ட ஒரு சம்பாஷணம் மூலமாக அவர்களுடைய சரித்திரம் என்ன, அவர்கள் எந்தெந்த பெரியவர்கள்கிட்ட வளர்ந்தார்களோ அந்தந்த பெரியவர்கள் சரித்திரம் என்ன, எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறோம். இன்று நாம் பேட்டி காணவிருக்கும் மகா ஆச்சாரியர் ஸ்ரீ உவே வில்லூர் நடாதூர் ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனம் ஆசுகவி சார்வபௌம சாஸ்திர சாகிதி வல்லப பாரத ராஷ்டிரபதி சம்மானித கருணாகராரிய மகாதேசிகன் சுவாமியை பற்றி நாம் சொல்கிறதுனால நமக்கு வாக் சாஃபல்யம் ஏற்படும். ஏன்னா ஜெகத்விக்யாத்தர் சுவாமி, அவரை நாம் இன்னைக்கு தேசிகா டெய்லியில் பாகவத பாஷணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக சுவாமியை நாம் ஆஹ்வானம் பண்ணுறோம், வரவேற்கிறோம். தாசனடியன். நன்றி. அடியன், இது ஒரு கான்வர்சேஷன் டைப்பில் இந்த ஒரு ப்ரோக்ராமை நாம் அமைச்சிருக்கோம். முதல்ல சுவாமியோடைய திருமாளிகை பற்றி ஒரு சில வார்த்தை, சுவாமியோடைய வம்சத்தை பற்றி மேற்கொண்டு சாதிக்கணும். பித்ரே பிரம்மோபதேஷ்ட்ரே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமஹ. அடியனையும் ஒரு பொருட்டாக மதித்து தாங்கள் இந்த கேள்வியை கேட்டதற்கு சந்தோஷம்.
அடியவங்களுடைய முன்னோர்களை பற்றி சொல்வது அடியனுக்கு பெரிய பேர் பாக்கியம். எல்லாருமே அவர்கள் முன்னோர்களை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அடியவங்களுடைய முன்னோர்களுடைய பெருமையை அடியன் சொல்லும் பொழுது அது மற்றவர்களுக்கு பெருமை குறைப்பதற்காக சொல்லுவதில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது இவர்களுக்கு இந்த பெருமை இருக்குன்னு சொல்றோம். அதை நாம் என்ன சொல்லுவோம்? அயோக வியவச்சேதம் அப்படின்னு சொல்லுவா சமஸ்கிருதத்தில். சிபாஷத்தில் முதல் பாதிப்பு அதுதான். அதாவது அந்த பெருமைகள் இவர்களுக்கு இருக்கு, அவர்களுக்கும் பெருமைகளுக்கும் உள்ள தொடர்புகளை சொல்றோம். மற்றவர்களுக்கு பெருமைகள் இல்லை என்பதன் பொருள் அல்ல. அந்நியோக வியவச்சேதம் வேறு யாருக்குமே இந்த பெருமை என்ற கருத்திலே சொல்வதில்லை. ஏனென்றால் எல்லா அந்தணர்களுமே ஒவ்வொரு ரிஷிகளுடைய திருவம்சத்தில் அவதரித்தவர்கள் தான். எல்லாருக்கும் அபாரமான பெருமைகள் இருக்கின்றன. இப்பொழுது அடியேன் முன்னோர்கள் பெருமையை பற்றி கேள்வி வந்ததுனால இது சிவத் சகோத்திரத்தவர்கள். இவர்களுக்கு ஒரு ஏற்றம் ஒன்று இருக்கு. 5 ரிஷிகள் இவ கோத்திர பிரவர்த்தகர்கள். சாதாரணமாக மற்ற இடத்துல 3 ரிஷிகள் பிரவர்த்தகர்களாக இருப்பார். 4வது ரிஷி தனியா எடுக்க மாட்டார். கோத்திர பிரவர்த்தகர்கள் மூவரில் ஒருவர் பேரே கோத்திரத்துக்கும் வரும். இந்த சிவத் சகோத்திரத்துக்கு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 5 ரிஷிகளை இவர்கள் வம்சத்தில் முக்கியமா இருந்தார்கள். அவர்கள் பெயரை சொன்ன அப்புறமும் இன்னொரு ரிஷி விட்டு போயிட்டாரேன்னு தோணித்து. அதுக்காக கோத்திரத்துக்கு பேர் சொல்லிச்சு வேற ஒரு ரிஷியை வச்சுட்டு. இது இந்த கோத்திரத்துக்கு ஒரு சிறப்பான அம்சம். இவர்களுக்கு மட்டும் வத்சானாம் திரிகி என்பதாக தனியாக ஒரு முறையே இருக்கு. இவர்கள் ஹோமம் பண்ணும்பொழுது மட்டும் மற்றவர்களால் 2 தடவை எடுத்து ஹோமம் பண்ணுவா. இவர்கள் 3 தடவை கொடுத்தால் பகவான் திருப்திப்படுறான். அவள்கிட்ட கொஞ்சம் கூட வாங்கிக்கிறான். யாராவது ஒருத்தர் மாதிரி பண்ணணும்னா பர்மிஷன் வாங்கிக்கணும் அவள்கிட்ட. சூத்திரக்காரர் சொல்றார், இது எனக்கும் ஆசையா இருக்கு இன்னொரு உருண்டை பெருமாளுக்கு போடணும் அப்படின்னா ஆபஸ்தம்பர் சொல்றார், ஒரு இந்த ஜாமதேகிரியால் நீனும் பண்ணலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தா அன்னைக்கு பண்ணலாம். அந்த அளவுக்கு இவர் மகரிஷிகளாக இருந்தார்கள். பிராட்டி பிருகு வம்சத்தில் தான் பிறந்தார். இந்த வம்சத்தில் தான் பரசுராம ஆழ்வார் அவதரித்தார். இப்படி பல ஏற்றங்கள் உண்டு. இதெல்லாம் பிரி நாதமுனிகள் ஏற்றங்கள். எம்பெருமான் நாதமுனி அவதரித்த பிற்பாடு அவர்தான் நம்மை இந்த நிலைமைக்கு ஒரு வழியாக கொண்டு வந்தார். உபய வேதாந்தத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். நாதோபக்யம் பிரவருத்தம் என்று கம்பீரமாக சுவாமி தேசிகன் முழங்குகிறார். அந்த நாதமுனிகள் திவ்ய பிரபந்தத்தை 4000 ரொம்ப பாடுபட்டு 12,000 முறை கண்ணு சுவாமி ஜபித்து நம்மாழ்வாரை சாட்சாத்கரித்து யோக தசையில் யோகத்திலே நம்மாழ்வாரிடமிருந்து அவர் பாசுரங்களையும் மற்ற ஆழ்வார்கள் பாசுரங்களையும் பெற்று பின்னாடி வரப்போற ராமாசுத்தாந்தியும் பெற்று நம்ம சம்பிரதாயத்துக்கு தாளம் வழங்கி தமிழ் மறை இனிசை தந்தவளதாக திகழ்ந்தவர். அது திவ்ய பிரபந்தத்தை அருளி செயலை இசையோடு பாடுவதற்கு அவர் தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த சிவத் சகோத்திரத்தினர். அவருடைய 2 மருமகன்கள் மேலேகத்தாழ்வான் கீழேகத்தாழ்வான் என்று. அவ 2 பேருக்கும் முதல்ல அவர் திவ்ய பிரபந்தத்தை சொல்லிக் கொடுத்தார். ஆதி அரையர்கள் சிவத் சகோத்திரத்தவர்களும் வாதூல கோத்திரத்தவர்கள். அந்த மேலேகத்தாழ்வான் சந்ததியில அடியவங்கள் திருமாளிகை பெரியவர்கள் வந்திருக்கா அப்படிங்கிறது ஒரு ஏற்றம். மேலேகத்தாழ்வாருடைய பேரன் தான் திருக்குறை காவலப்பன் என்கிற குருகேஸ்வர தேசியம். அந்த குருகேஸ்வரர்கிட்ட தான் யோகம் நாதமுனிட்டு அவர் பயின்றார் பக்தி யோகத்தை. ஆள வந்தார். அதை கற்றுக்க ஆசைப்பட்ட பொழுது தான் திருநாட்டுக்கு எழுதுற நாளை குறிப்பிட்டு எனக்கு வர சொன்னார். அவர் பக்தி யோகம் ஆள வந்தார் பயின்றால் நம்மை போன்றவர்களும் பக்தி யோகம் பயின்று இங்குற்றே நல்லேன் அங்குற்றே நல்லேன் விழுந்துடக்கூடாதுன்னு நம்ம ஆழ்வார் ஒரு சதி பண்ணிட்டார். நல்ல சதி நமக்காக. ஆள வந்தார் எந்த தேதி வர வேண்டும் என்று குருகைக்காவல் சொல்லியிருந்தாரோ அந்த தேதியை ஓலை முறையில் எழுதி தன் காஷாயத்திலே சுருட்டி வச்சுட்டு இருந்தார். ராப்பத்து உற்சவம் திருவரங்கத்தில் நடக்கப்படுது. ஆழ்வார் திருவடி திருநாள் 10ஆம் திருநாள் நடமினோ நமர்கள் உள்ளீர் அப்படின்னு ஆழ்வார் திருவனந்தபுரம் போகும்போது அப்பதான் இங்க நமர்கள் ஆவீர்கள் என்று சொன்னதாக அறைய திருவனந்தபுரத்தை நோக்கி அடி எடுத்து வச்சு அபிநயம் பண்ணினார். இப்பொழுது அந்த அபிநயம் நடக்கிறது இல்லை. பல அபிநயங்கள் விட்டு போயிடுச்சு. அந்த அபிநயத்தை பார்த்த உடனே ஒரு இம்பல்ஸ் ஆள வந்தாருக்கு. ஆழ்வாரை சேர்ந்தவர் நம்ம கொல்லணும்னா நம்ம திருவனந்தபுரம் விசிட் பண்ணிட்டு வரணுங்கிறார். அனந்த பத்மராமனை சேவிச்சுட்டு வரணும் என்று உடனே மறுநாள் இயற்பா சாத்பிராமனே கிளம்பிட்டார். மற்றதெல்லாம் மறந்துட்டார்.
நான் அந்த இடுப்புல இருக்கிற முறியை அப்போ பார்த்துக்கல. திருவனந்தபுரத்து எம்பெருமானை சேவிச்சுட்டு மங்களாசாசனம் மட்டும் திரும்பரிச்சே தை மாதம் வந்துடுச்சு. அடா தை மாதத்துல வர சொன்னாரே குறுகை காவலப்பன்னு அந்த முறியை எடுத்து பார்த்தா தைப்பூசி அந்த நாள் தான் அது. அவர்கிட்ட ஒன்றும் விமானம் கிடையாது அங்கேருந்து வரத்துக்கு. ஆகையினால அத்துடன் பக்தி யோகம் தொடரலை. இது ஆழ்வார் நமக்காக பண்ணது. இல்லைன்னா நாமளும் அரைபடியா பக்தி யோகம் பண்ணி கெட்டு போயிடக்கூடாது. எல்லாருக்கும் பிரபத்தி தான், யாரா இருந்தாலும். இந்த கலியுகத்துல வேற வழியே கிடையாதுன்னு காண்பிச்சு ஆழ்வார் பிரபஞ்சன கூட்டஸ்தர் காண்பிச்சு. அந்த குறுகை காவலப்பன் வம்சத்துல அவதரித்தவர் தான் மகாகாருணிகர். மகாகாருணிகருங்கிறது சரியான சமஸ்கிருதம் பேரருளாள பெருமாள். பேரருளாளன் என்பது சான்ஸ்கிரிட்ல மகாகாருணிகர், மகாதயாதீசன். அவர் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல காஞ்சிபுரத்து உட்பகுதியிலே நடாதுர் என்ற அக்ரஹாரத்தை அவர் பிரதிஷ்டை பண்ணினார். அவருடைய குமாரராக இருந்தவர் அந்த மகாகாருணிகருடைய குமாரர். அப்படிதான் மகாதயாதீசர், அவருடைய குமாரர் தான் நடாதுரான். அதாவது மகாதயாதீசருக்கு எம்பெருமானார் தன்னுடைய சகோதரியை திருமணம் செய்து கொடுத்தார். எம்பெருமானாருக்கு 2 சகோதரிகள், பூமி என்று ஒரு சகோதரி, கமலா என்ற சகோதரி. அந்த கமலா என்பது 2வது சகோதரி, தங்கையாக இருக்கலாம். சகோதரினா அக்காவா தங்கையா நமக்கு தெரியாது, பகினின்னாலும் தெரியாது. ஆனால் கமலாக்கிய கனிஷ்டன் ஒரு வார்த்தை இருக்கிறதுனால அவள் இளைய சகோதரி என்று புரியும். மூத்த சகோதரியான பூமிக்கு பிறந்தவர் தான் தாசரதி என்றும் முதலியாண்டான் என்றும் போற்றப்படுகிற எம்பெருமானாருடைய அந்தரங்க சிஷ்யர். அதே மாதிரி கமலாவின் குமாரர் தான் இந்த வரத விஷ்ணு என்று பெயர் எடுத்த நடாதுரான். இவர்கள் இருவரும் எம்பெருமானாருக்கு உறுதுணையாக இருந்தவர். எம்பெருமானார் சந்நியாசம் பண்ணி கொள்ளும் போது கூட இவள் இருவரையும் விட்டுதான் மீதி பேரை சந்நியாசம் பண்ணி கொண்டார் என்று ஜனங்கள் பேசக்கூடிய அளவு எம்பெருமானோடு கூட இருந்தார்கள். இந்த விஷயத்தை ஆதிவன்ஸ்வரனுடைய ஆச்சாரியன் சின்னம்மாள் அவர் தன்னுடைய எதிராஜ விஜய நாடகத்துல அழகாக காண்பிக்கிறார். யாபியாம் வினா எதிராஜ சந்நியாசா இது கிம் வதந்தி. இந்த 2 உறவினர்களை விடலவர். அதுல நடாதூர் ஆழ்வான் திருவம்சத்துல பிறக்கக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சிது. இது அம்மாள் நடாதூர் ஆழ்வான் வரைக்கும் எல்லாருமே ஞான நிதிகளாக இருந்தவர். பாஷ்யக்காரருக்கு சிபாஷ்யம் அருளி செய்யும்போது உஷாத் துணையாக இருந்தவர் நடாதூர் ஆழ்வான். எல்லா குரு பரம்பரையிலும் குறிப்பிட்டு வரத விஷ்ணுங்கிறவர் நிறைய புஸ்தகம் சாய்ச்சிருக்கார். அதுல மானயாதாத்ம நிர்ணயம் போன்ற புஸ்தகங்கள் இருக்கு. அவைகள்லாம் சிபாஷ்யத்துக்கு அசோசியேட்டட் டெக்ஸ்டாக எழுதணும்னு நம்ம பாடுபட்டு பண்ணியிருக்காரு. அந்த கிரந்தங்கள் சுவாமி தேசிகன் கடாட்சிச்சிருக்கு. அதிலிருந்து பல விஷயங்களை சுவாமி தேசிகன் எடுத்து நியாய பரிசுத்தி, நியாய சித்தாந்தத்துல அனலைஸ் பண்றார். பல சமயம் அந்த கருத்துக்களை தனக்கு அனுகூலமாக எடுக்கிறார், சில சமயம் விமர்சிக்கவும் செய்கிறார். அது ஒரு ஆராய்ச்சி விஷயம். கைவல்யம் என்பது வைகுண்டத்தில் தனி இடம் இருக்கு என்ற தேசிய சித்தாந்தத்துக்கு அவர் மேற்கோளா எடுப்பது நடாதுராழ்வாருடைய பக்தி தான். அதனாலதான் மதுராந்தகம் சுவாமியை பரமாச்சாரியனும் நடாதுராழ்வான் சாதித்ததுக்கு விருத்தமாக நாம் கைவல்யத்தை கொள்ளக்கூடாது ஒரு விஷயம் சாய்க்கிறார். அப்போது உபகாரம் பண்ணிட்டு போனவர் நடாதூர் ஆழ்வான். அந்த நடாதூர் ஆழ்வானுக்கு தான் எம்பெருமானார் தன்னுடைய ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனத்தை கொடுத்தார். இன்னும் மற்ற 3 ஆச்சாரியர்கள் கொடுத்ததாக குரு பரம்பரைகளை வருது. இந்த நடாதூர் ஆழ்வான் கொடுத்த மட்டும் எல்லா குரு பரம்பரையும் இருக்கு. ரொம்ப தொன்மையான குரு பரம்பரையான திருவாராயிரப்படியில அவர் பெயர் மட்டும்தான் இருக்கு. அதை பற்றி நாம இப்போ ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். அந்த நடாதூர் ஆழ்வான் திருவம்சத்துல இன்னும் சிபாஷ்ய சிம்மாசனம் என்கிற விருதத்தோட இழங்குறார். இந்த குலத்துல பிறந்தாது கிடைக்கிறது. அந்த சிபாஷ்ய சிம்மாசனம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நடாதுரோட அனுகிரகத்துல இது சிம்மாசனம் உருவாக்கப்பட்டது. இதுல பின்னாடி எம்பெருமானார் இருக்கார், திருவடி வாரத்தில் நடாதுர் ஆழ்வான் இருக்கார். நடாதுர் ஆழ்வான் தனியன் ஒன்று இருக்கு. இது திருவாராயிரப்படி சொல்லக்கூடிய ஓல்டஸ்ட் குரு பரம்பரை இருக்குது. அதுல அழகாக சொல்றார், எம்பெருமானார் திருநாட்டுக்கு எழுந்திருக்கும் பொழுது தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் வெகுமானம் கொடுத்தார். சத்குருவதா சம்சதி சிஷ்ய வர்கான் அனன்யல பேரகிலை சச்சின்னேகி ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனம் ஆத்மனீனம் எஸ்மைச்ச தத்தம் யதிசேகரேன என்று இந்த ஸ்லோகத்தை எதிராஜ விஜயத்திலும் சின்னம்மாள் கோட் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட தன் ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனத்தை நடாதூர் ஆழ்வானுக்கு அனுகிரகித்தார். அந்த நடாதூர் ஆழ்வானுடைய திருப்பேரர் தான் எல்லாரும் கொண்டாடக்கூடிய நடாதூர் அம்பாள், சுவாமி தேசிகனுடைய பரமாச்சாரி. எவ்வளவு பக்தியா சுவாமி தேசிகன் சததூஷில ததுக்தம் பரமாச்சாரியை என்று ஒரு வார்த்தையை சாய்க்கிறார்.
சன்னியாசிகளுக்கு குடுமி உண்டா இல்லையா? இன்னும் சன்னியாசிகள் குடுமியோடு தான் இருக்கணும். இருந்தால் ஒழுக்க விழுந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு குடுமையோடு தான் இருக்கணும். ஆனால் சில பேர் குடுமையை எடுத்துடணும், அதான் சன்னியாசம் சொல்கிறாங்க. அப்படின் பொழுது காம்ப்ரமைஸ் சொல்யூஷனாக ஒருத்தர் சொன்னார், முண்டீவா சிக்கீவா, மொட்டையும் அடிச்சிருக்கலாம் குடுமையோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால ரெண்டுமே ஓகே தான் அப்படின்னு சிலர் வாதம் பண்ண பொழுது சததூரில் அதை எடுத்து சுவாமி தேசியன் விசாரிக்கிறச்சு. இதை எங்கள் பரமாச்சாரியர்களுக்கு அப்பவே வியாக்கியானப்பட்ட எத்திலிங்க சமர்த்தனத்தில் பிரமேய மாலையில் அங்கே பார்த்துக்கோங்க அப்படின்னு சாதிக்கிறேன். பரமாச்சாரியன் உரிமையோடு அழகாக பக்தியோடையும், முண்டீவா சிக்கிங்கிறது வாங்கிறது சான்னு அர்த்தம், மொட்டையோடு இருக்கணும் குடுமையோடு இருக்கணும் அர்த்தம். அப்படின்னா குடுமையை தவிர மற்றதை மொட்டை அடிச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சாதிச்சிருக்காரு பரமாச்சாரியன் பிரமாணமாக காணும். இப்படி பல விஷயங்கள் அந்த நடாதுரோமாள் திருவம்சத்தில். இப்போ ஸ்ரீ வைஷ்ணவால் அடுத்த பேர் நடாதுரோம விஷயத்தெல்லாம் ஞான சந்ததியில் இருக்கா. எல்லாருமே சிவாஷ்யத்தில் அவர் தனின்னு சொல்லித்தான், அவர் எந்த இருகலையார்களும் சொல்லியா. அதனால அவருக்கு அது ஒரு ஏற்றம் தான் நடாதுரம்மாளுக்கு. நடாதுரம்மாளுடைய பிரசிஷ்யம் சுவாமி தேசிகன். பால்யத்திலேயே அனுகிரகம் பண்ணியிருந்த சுவாமி தேசிகனே இன்டர்னல் எவிடன்ஸோட புரிச்சு வச்சுட்டார். சுவாமி தேசிகன் திருக்குமாரர் யோபாலிய வரதாரியஸ்ய பிராச்சாரியஸ்ய பராந்தயாம் அவாப்பிய விருத்திங்க விதகா தஸ்மை யோகியாய மகளுமே. கல்வெட்டு மாதிரி பதுக்கி அதை என்ன சொல்ல, கல்வெட்டு மாதிரி பதிவு பண்ணிட்டார். இன்றும் காஞ்சிபுரத்தில் பத்ரிகா விழா திருநட்சத்திரம் தான் நடாதுரம்மாள் திருநட்சத்திரம். அன்னைக்கு சாத்து முறையில் அதுக்குள்ள உரிமை உடையவர்கள் இந்த யோபாலிய வரதாரியசின்னு சொல்லி வந்தேகம் வரதாரியம் தண்ணின்னு சொல்லி அனுபவிக்கிறது நடந்துட்டு இருக்கு. இந்த நடாதுரம்மாள் திருவம்சத்திலையும் பின்னாடி எங்கள் மதுராந்தக சுவாமி அடிக்கடி சாதிப்பு ஒரு அழகான வார்த்தை, உதிதோதிதமான வம்சம். அதாவது ஒரு வம்சத்தில் சில பேர் பெரிய ஸ்காலர் இருப்பா, அதுக்கப்புறம் ஒரு 10 தலைமுறைக்கு அப்புறம் இன்னொருத்தர் வருவார். அப்படி இல்லாமல் இந்த வம்சம் மேலும் மேலும் சந்ததிகள், நல்ல ஞான சந்ததிகளில் பெரியவா சந்ததிகள்லேயே ஞானம் முக்கியமாக வந்துட்டே இருப்பா. அது ஒரு பெருமை இந்த நடாது வம்சத்துக்கு உண்டுன்னு அவர் அனுபவித்து ரசித்து அனுகிரகிச்சாகும். அதே மாதிரி நடாதுரம்மாளுடைய 5வது தலைமுறை தான் கடிகாசதம்மாள். இந்த கடிகாசதம்மாள் பரகால சுவாமிகிட்ட, பிரம்மதந்திர பரகால சுவாமிகிட்ட காலக்ஷேபம் பண்ணார். தேசிகனுடைய சிஷ்யனுடைய சிஷ்யன். தேசிகனுக்கு பிராச்சாரியனும் அம்பாள் வம்சத்தவர், பிரசிஷ்யனும் அம்பாள் வம்சம். கடிகாச அம்மாளுடைய ஒரு தனி சம்பந்தம், ஒரு அழகு என்னன்னா, அவருடைய ஆச்சாரியம் பரகால மட ஸ்தாபகர், அவருடைய அந்தரங்க சிஷ்யன் ஆதிவன்ஷடோபன் அகோகளோட ஸ்தாபகர். இந்த கடிகாச அம்மாளுடைய கவனம் ரொம்ப அழகாக, ரொம்ப எளிமையாக, லலிதமாக இருக்கும். வெங்கடாதுரி லட்சுமி சாஸ்திரத்துல தாயாரே உன்னுடைய திருமேனியை நான் எப்படி வர்ணிப்பேன், அவையெல்லாம் காஞ்சிபுரத்தினுடைய கவிஞருடைய கவிதையை விட மென்மையானது சாதிக்கிறது. காஞ்சி கவிந்து கவனாதிபி கோமளாதி. யார் இந்த காஞ்சி கவிந்து ரொம்ப பெரிய சர்ச்சை பண்ணினா. அப்போ வெங்கடாதுரிக்கு முற்பட்டவராக இருந்து காஞ்சிபுரத்தில் இருந்த கவிந்து, ஏன்னா கவி கதக சிம்ம கதிதம் கடோர சுகுமார கம்பீரம்னு சுவாமி தேசியன் எல்லா ஸ்டைலையும் எடுத்துருவார். ஆனால் எப்பொழுதுமே ஒரு லலிதமாக எழுதக்கூடிய தனித்திறமையோடு இருந்த கவி யாரே காஞ்சி கவிந்து கவனாதிபி கோமளான்னு குறிப்பிடுறாருன்னா, மகான்கள் சொல்றாரு சின்னம்மாளைத்தான் சொல்றாரு. சின்னம்மாள் ஸ்லோகத்தை அப்பே தீட்சிதரே உதாகரிக்கிறார் அலங்கார சாஸ்திரத்தில். இது மட்டும் இல்லை, அதற்கப்புறம் சின்னம்மாளுடைய சிஷ்யா ஆதிவன்ஷோபன். ஆனால் சின்னம்மாளுடைய குமாரர், அவருடைய குமாரர், அவருடைய குமாரர் என்று 5 தலைமுறை சேர்ந்தாப்புல காஞ்சிபுரத்தில் கிரகஸ்தர்களாக இருந்து ஸ்ரீபாஷ்ய பகவத்ஷிய ரகசியத்ரேசார கீதா பாஷ்யத்தை இவர்கள் பிரவச்சனம். என்று இந்த ஆச்சாரியன் இந்த ஆச்சாரியன் இந்த ஆச்சாரியன், இவருக்கு அவர் சொன்னார் அவருக்கு அவர் சொன்னார்னு ஆச்சாரிய பரம்பரை சொல்லக்கூடியவர்கள்ட்ட இந்த 5 மகான்கள் அம்மாள் திருவம்சத்தோடு சேர்ந்தாப்புல 5 திருநாமங்கள் சொல்லும். ஒரு 5 தலைமுறை அவாதான் காஞ்சிபுரத்தில் இந்த சித்தாந்தத்தை சம்ரட்சிச்சிருக்காங்க. அது ரொம்ப பெருமையாக பெருமாள் கோவில் சுவாமி சாய்ச்சதாக சிறுங்கட்டூர் சேஷா சுவாமி அப்படிங்கிற சாய்ச்சார். சிறுங்கட்டூர் சேஷாதி சுவாமி எழுந்திருந்தார். அவர் போய் பெருமாள் கோவில் நாவல் பார்க்குற ரசிபதாத்தாரி மகாதேசினை சேவிக்கிற பொழுது, ஏண்டா நாங்கள் என்னடா பண்ணோம், நீங்கள் தாண்டா சம்பிரதாயத்துக்கு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, 5 தலைமுறை உங்கள் தனியும் சொல்லி தாண்டா எல்லாரும் ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம் ரகசியம் சேவிக்கிறது என்று மனம் விட்டு பாராட்டி சந்தோஷத்தை சொல்வார். அதுக்கப்புறமும் பஞ்சமத தாத்தாச்சாருக்கு பிற்பாடி மறுபடியும் கீழீர் கொண்டோம் அனந்த தேசியன் அவரும் உபனிஷத் பாஷ்யக்காருடைய ஆச்சாரி. எப்படி நடாதுரம் சித்தவர்கள் அவ்வளோ கைங்கரியம் பண்ணியிருக்க அந்த சித்தாந்தத்தை
அதற்கு அதே சமயத்தில் ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யத்தில் ரொம்ப நன்னா வருது. பகவத் விஷயமா அவ காப்பாத்திருக்க. சின்னம்மாளுக்கு பிற்பாடு திருப்புல்லாணி நடாது கிளையில திருப்புல்லாணு நடாது அனந்த தேசியம்னா அபரன் நிகமாந்தாரியம் அனந்தாரியம் அகம்பஜேன்னு அவர் தனியா திருப்புல்லாணி நடாது அங்க இருந்து அந்த சுவாமி பகவத் விஷயத்திலையும் ஆச்சாரியனா விசேஷமா வரார். இப்படிப்பட்ட முன்னோர்கள்ல வில்லூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருப்புல்லாணி வில்லூர் அந்த குரூப்ல இருந்தவா 2 மகான்கள் இருந்தா. நமக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருப்பா. 2 மகான்கள்ல ஒருத்தர் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுவாமி பிரசித்தரானமா. இந்த சுவாமி ரங்கநாதாச்சார்னு திருநாமம் பூர்வாசிரமத்துல அயங்கிரிவனை சாட்சாத்காரம் பண்ணின அன்னையாரிய மாதிரியின் திருவடி ஆசிரிச்சார். அவர் பின்னாடி சன்னியாசம் அன்னையாரி மாதிரினே பண்ணி வச்சார். அவருக்கு விசுரரான உடனே அவர் கீதா பாஷ்யம் ரொம்ப நன்னா சாதிப்பார். அன்னையாரி மாதிரி சில பேரை தங்கிட்ட ஸ்ரீபாஷம் சேதிக்கிறவாளியே கீதா பாஷ்யம் அவர்கிட்ட சேவிச்சிருக்கோம் சாதிச்சா. ஒரு காலத்திலேயே பிரவச்சனம் பண்ணினார். நாவல்பாகர்லேயே அந்த சுவாமி ஆசிரிச்சவா இருக்கா. எனக்கு அந்த சுவாமிகிட்ட பரநியாசானவாளும் அந்த சுவாமிகிட்ட காலக்ஷேமம் பகவத்கீதை கீதா பாஷ்யம் பண்ணவாளும் பரம்பரையும் அங்கே இருக்கு. அப்புறம் அவருக்கு தம்பி முறையாகணும் ஞாதி சொல்லக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் நடாது பரம்பரையில இன்னொரு கிளையில தோன்றினவர் மகாமகோபாத்தியாய சுந்தராரிய மகாதேஷ் அன்னையாரி மாசி அந்தரங்க சிஷ்யர். அவர் திருப்படி வாரத்திலே கந்த சதுஷ்டத்தையும் காலக்ஷேபம் பண்ணினார். அவர் தான் அதிகரண சாராவளிக்கு முதல்ல இப்போ அதிகரண சாராவளிக்கு ரொம்ப அற்புதமான வியாக்கியானம். முதல்ல சிந்தாமணி இருந்தது, பதயோஜனை இருந்தது. அதுல இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும்னு அந்த சுவாமி அதிகரண சாராவளிக்கு வியாக்கியானம் எழுதினார். தத்துவசாரத்துக்கு முதல்ல தேசிய சம்பிரதாய வியாக்கியானத்தை அவர் எழுதினார். அவருடைய தம்பி முறையாகிய நடாது வெங்கடசேஷாரிய மாதிகி சுவாமி அடியருடைய பிதாமகன் பிராச்சாரியன். அவர் அவைகளை அச்சு போட்டும் பிரகாசம் பண்ணினார். அவருடைய வெங்கடசேஷாரிய மாதிகி சுவாமி அவர் சாகித்ய வியாக்கரண வாசஸ்பத்தின்னு அவருக்கு டைட்டில். ராமநாதபுரம் சம்ஸ்தானத்தில் ஆஸ்தான வித்வானம் செல்லால் எழுந்திருந்தார். அவருடைய ஒரே திருக்குமாரர் தான் அடியருடைய திருத்தகப்பனார். வில்லூர் நடாது ஆசுகவி சார்பும ஸ்ரீநிதி. அவருக்கு தான் ஆசுகவி சார்பு டைட்டில். அந்த சுவாமி ஏகப்பட்ட கிரந்தங்க 20,000 ஸ்லோகம் போல சாய்ச்சிருக்கார். அவருடைய புத்திராள் 4 பேர்ல 3ஆவதா அடியன் இருக்கேன். இந்த அளவு எங்க குல முன்னோர்கள் ரொம்ப சம்பிரதாயத்துக்கு செஞ்சிருக்கா. அதான் பிரம்ம புருவாடகான்னு அவ பேரை சொல்லி நாம அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுல அதை ஸ்மரிக்கிறது முன்னோர்கள் கதையை கேட்டா ரொம்ப நல்லதுன்னு தான் எம்பெருமான் ராமபிரானே சகரருடைய சரித்திரத்தை எல்லாம் சகர சந்ததி விற்த்தாந்தத்தை விஸ்வாமித்திட்டு கேட்டு வழி காமிச்சு. அதனால இந்த முயற்சி நல்லது பண்றா. அந்தந்த மகான்களை பூர்வர்களை பத்தி அவ தெரிஞ்சு அதுவே நம்ம பாபத்துக்கெல்லாம் பிராயஷ்சித்தம். இப்படிப்பட்ட மகான்கள் ஆச்சரியமான வம்சம். இதுல முக்கியமா இந்த செஞ்சுரியில இருந்த எழுந்தருளி இருந்த மகான் வில்லூர் ஆஷ்கவி சார்வபௌம சுவாமி திருத்தகப்பனார் சுவாமியை பத்தி கொஞ்சம் இன்னும் நன்னா விளங்க வைக்கணும்னு பிரார்த்தனை. அவசியம். சுவாமிக்கு ரொம்ப அவருடைய திருத்தப்பனாருடைய 58வது வயசுல தான் இவர் பிறந்திருக்கார். அதுக்கு முன்னாடி 6 சந்ததி பிள்ளை குழந்தைகள் பிறந்து அவருக்கு இல்லாது போயிடுது. அப்புறம் அவருக்கு ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் பண்ணி வடூர் ராமன் அவர் கனவுல வந்து வில்லூருங்கிறது மதுரை ஜில்லா தெற்கு கோடி, வடூர் என்பது தற்பொழுது திருவாரூர் மாவட்டம், பழைய காலத்து தஞ்சாவூர் ஜில்லா. அந்த வடூருக்கு அவர் வந்தது வரலாறே ஒரு மைசூருக்கு வைக்க வரலாறு. அவர் தான் ஒரு பிள்ளை ஆயுஷ்மானாருக்கிடையே இந்த ஸ்ரீபாஷ்ய சந்ததி இருக்கணுமேனு அவர் கவலைப்பட்ட பொழுது அவருடைய கனவுல அற்புதமான ராமன் தோன்றி நம்ம ஊருக்கு வந்து புனர்வசு ராமாயணம் பாராயணம் பண்ணி உனக்கு ஆயுஷ்மானான புத்திரன் பிறப்பான்னு சொன்னது. அந்த பெருமாள் அவருக்கு சேவிச்சது. இப்போ நம்ம சொல்ற வரலாறு வெங்கடேஸ்வரர் மாதிரியான 1855 வந்துருச்சு. அவருடைய 58வது வயதுல இவர் பிறந்தாலும் 50 வயசு வாக்கில் இருந்திருக்கு. அப்படின்னா 1903 அப்பெல்லாம் போக்குவரத்து இவ்வளவு வசதி கிடையாது. அவர் வில்லூர் இருக்கிற சிஷ்யாள்கிட்ட இந்த மாதிரி இது சொப்பரம் வந்து சொன்னோடனே அழகான ராமன் அவர் வர்ணிக்கிறத பார்த்து அவர் அநேகமா தஞ்சாவூர் ஜில்லாவில் உள்ள வடூர் ராமனோ தில்லவிழா ராமனோருக்கெல்லாம் போகலாம் என்று யாத்திரையாக வந்து புனர்வசு நட்சத்திர புறப்பாடு மொழி எதிர்ச்சியா வடூர் வந்து சேர்ந்தா. சாயங்காலம் புறப்பாடு. அப்ப பெருமாளை பார்த்த உடனே ஒரு ஸ்லோகம் பண்ணி மங்களாசாசனம் பண்ணார். அந்த ஊர் ஜனங்கள் அதை கேட்டு வித்வான்கள் இருந்தவெல்லாம் ஆச்சரியப்பட்ட அந்த ஸ்லோகத்தை சவுத்துலேயே எழுதி வச்சிருந்தார் ஒரு நாளைக்கு. அப்பவே பண்ண ஸ்லோகம் அது. அவனா அவருடைய குமாரராக அந்த ராமனுடைய இருக்கிறதுனால வடூர்லயே திருத்தப்பனா 1913 கார்த்திகையில அவதரிச்சார். 7 வயசுலயே உபநயனம்,
ஆனால் 7 வயசுலேயே அவருக்கு கவனம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. அப்போ தேரவந்தூர் ஆண்டவன் அங்கே எழுந்தள்ளியிருந்தார். அவர் பிரிதாமகன் ரொம்ப ஈடுபாடு இருக்கு. இந்த மத்தியான வேலையில கொஞ்சம் விஷ்ராந்தி இருந்துச்சு. இந்த குழந்தை அவர் தங்கியிருக்கிற இடத்துக்கு போவார் திருத்தப்பனார். அவர் ஏதாவது பழம் கொடுப்பார். அந்த காலத்தில் வேற ஒன்று கொடுப்பா. அந்த பழத்துக்காக வெயிலில் போகும் குழந்தை. அவர் வேடிக்கா ஒரு ஸ்லோகம் சாய்ச்சார். சிவாச ராகவே பாலே ஆதபஸ் சந்திரிகாயத்தேன்னு ஒரு ஸ்லோகம் பூர்வார்த்தமாக தேழதுராண்டவன் சாய்ச்சார். 7 வயசு குழந்தை தானே. உடனே அதுக்கு உத்தரமாக அவர் ஒரு பாதி ஸ்லோகத்தை பண்ணிட்டு சுவாமினாம் கிருபையா சத்தியம் தாதிஷாயத்தே. தங்கள் கிருப்பையினால அப்படின்னு தான் அப்படி ஆயிட்டான்னு அரண்டு ஆச்சரியப்பட்டு இவன் பிரமாதமாக வரப்போறான்னு பிராமணு கூட்டு உண்மையெல்லாம் மிஞ்சிரும் உங்க பையன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினா. இதுதான் முதல்ல அப்ரிசியேஷன். அதன் பிறகு திருத்தாவனார் பிதாமன்றெல்லாம் வாசிச்சார். அவருடைய 8 வயசுல 7வது வயசு 8வது வயசுலேயே அவருக்கு சங்கல்ப சூரியோதய நாடகம் பாடம் எடுத்திருக்காரு. அப்படின்னா அவருடைய பின்னணி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். அதன் பிறகு அவர் உரிய கால அத்தியனத்தை கொஞ்ச நாள் வேத பாடசாலை பண்ணினார், வடூர் வேத பாடசாலையே. அந்த சமயத்தில் கொஞ்சம் பிதாமனுக்கு பொருளாதார நெருக்கடி வந்துடுது. ஏன்னா வில்லூரை விட்டு வடூரில் செட்டில் ஆனதுல பல ப்ராப்ளங்கள். ஒரே பிள்ளைய ஒரு பொண்ணும் இருந்தாலும் இந்த பிள்ளையை அவர் வேத பாடசாலை விட்டு அங்கே அத்தியனம் பண்ணி சாஸ்திரத்தை கிட்ட வாசிக்கணும்னு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அது நடந்துன்றது. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும். திருத்தாபனார் 13வது வயசுலேயே விவாகம் ஆயிடுது. அதை பிதாமகன் மகா சங்கல்பத்தினால பருத்திப்பட்டு ஸ்ரீவெங்கடாச்சார சுவாமி குமாரத்தையே பண்ணணும் அப்படின்னு போனார். பருத்திப்பட்டு ஸ்ரீவெங்கடாச்சார சுவாமியினுடைய பெண்ணுக்கும் அவளுக்கும் நடுவில் அந்த பருத்திப்பட்டு சுவாமிக்கு பிதாமருக்கும் நடுவில் மீடியேட்டராக இருந்தது வங்கிபுரம் நவநீதம் சுவாமி, நவநீத கிருஷ்ணமாச்சார சுவாமி மகா. அந்த சுவாமி அவ ரொம்ப பணக்காரா, மாதாபன் சைடில். இவ அந்த கடவுள் பணமே ஒன்றும் கிடையாதவர் தான். இருந்தாலும் குடு ரொம்ப ஸ்ரேயஸோடு இருக்கும் அப்படின்னு அந்த சுவாமி அனுகிரகம் பண்ணி கல்யாணத்தை நடத்தி வச்சார். அப்புறம் கொஞ்ச நாள் அந்த சுவாமியுடைய திருக்குமாரர், மூத்த திருக்குமாரர், பின்னாடி விஸ்வவிக்யாதராய் 43ஆம் பட்டாழிச்சியரை எழுந்தவர். அவர்கிட்ட தர்க்கம் வாசிக்க சொல்லி அவர்கிட்ட தர்க்கம் வாசித்தார். அப்போ திருத்தாப்பனாருக்கு சீனியர் திருக்குடத்தாண்டு. அவர் சீனியர் செட்டு, இவர் தர்க்க சங்கரம் வாசிக்கிறச்சு, அவர் மேலே வாசிட்டார். அவரை நல்ல பழக்கம் எடுத்து அதுக்கப்புறம் திருத்தாப்பனாரை தனக்கு வயசாகிட்டதுனால பிதாமன் வடூர் கூப்பிட்டு ஸ்ரீபாஷ்யத்தை சொல்லி வச்சார். ஸ்ரீபாஷ்யம், பகவத் விஷயம், கீதா பாஷ்யம் அதெல்லாம் காலக்ஷேபம் சாய்ச்சி 20 வயசுல அவருக்கு பூர்த்தி ஆயிடுச்சு. ரொம்ப நீ கிரகிச்சிருந்தாலும் கூட ஞாபகப்படுத்த மாட்டேற, சிந்தனை பண்ணலை அப்படின்னு அவருக்கு குறை. ஆனால் 21 வயசுல அவர் திருநாட்டுக்கே ஏழுட்டார் பிதாமன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவநாளத்தில் அவர் மாமனார் ராத்தில் அவர் பார்த்துட்டா. அப்புறம் கொஞ்சமாக செட்டில் ஆகி குடும்பம் பெரிய குடும்பம் ஆயிடுச்சு, ஏகப்பட்ட குழந்தைகள். மொத்தம் அவருக்கு தசாசியாம் புத்திரானாதிங்கிற மாதிரி கரெக்டாக. அப்போ அவர் காலத்திலேயே சின்ன வயசுல முதல் பெண்ணும் 2 பிள்ளைகளும் இல்லை போயிட்டா. மீதி நாங்கள் 7 பேர். இத்தனை பேர் எல்லாரும் அவ நிறைய தீர்காயசாக இருந்துட்டா. அப்போ அந்த சமயத்தில் மறுபடியும் ஸ்ரீபாஷ்யத்தை தாத்தா ஆசைப்பட்டார் அப்படின்னு சுதப்பிரகாஷியோட செய்யக்கூடும். சின்னாமூ செயலி பட்டாச்சார சுவாமிகிட்ட 7 வருஷம் சித்திரம் சுதப்பிரகாஷியோட. அப்போ நான் அடியனும் பிறந்துட்டேன். அடியனு 5-6 வயசு வரைக்கும் நானே போய் 8-7 வருஷம் பட்டாச்சாரத்தில் கும்போடலாம் தங்கியிருந்தோம். ஹோபிபுரத்தில் பிரவச்சனம் பண்ணிட்டு தான் ராத்திரியில் ஸ்ரீமத் ராமாயணம் பாரதம் எல்லாம். அப்போல்லாம் அடியன் தான் விசிறுவம் உட்காந்து மத்தியானம் போகிற காலக்ஷேபத்துக்கு சுதப்பிரகாஷ் சிந்திரன் தானே, அந்த சிந்திரன் பண்ணிட்டு வருவார். அது பூர்த்தி பண்ணினார். அதுக்கப்புறம் மற்ற பிள்ளைகள் எல்லாம் ஒரு விழுந்தோடனே எனக்கு தமிழாருக்கும் பரமகிருப்பையோட ரகசிய திரசார காலக்ஷேபம் ஆரம்பித்தார். அப்புறம் அடியனுக்கு ஸ்ரீபாஷ்யம் சொல்லி கொடுத்தார். வேதாத்தியனத்தையும் அவர் தானும் அத்தியனத்தை அப்புறமா விடாமல் பூர்த்தி பண்ணுற அகோபிலமத்தில் கும்போணத்தில் இருக்கச்சு வேதாத்தியனத்தை விடக்கூடாதுன்னு பூர்த்தி பண்ணி அடியனுக்கும் அத்தியனம் சொல்லி வச்சு உன்னை பூர்த்தி பண்ணி கொடுத்துட்றேன்னு பூர்த்தி பண்ணி கொடுத்தாரு. நீ நொற்று பண்ணுறையோ பள்ளியோ நான் பூர்த்தி பண்ணுறேன். அதே மாதிரி திருவாய்மொழி எங்கள் சம்பிரதாய ஆற்றுல குடும்பத்தில் திருவாய்மொழி சந்தம் சொல்லாமல் சொல்லக்கூடாதுங்கிற அது மரியாதை. அப்படி 4000 சந்தம் சொன்னார். திருவாய்மொழி அவரே சொன்னார். 4000ல் முதல்ல பெரியாழ்வார் திருமொழி போட்டு அவர் சந்தம் சொன்னார். அப்புறம் அம்மா ஆரம்பிச்சு வைப்பார். அம்மா 4000 அனாயசமாக சொல்லப்படுது கரும்பு தலைப்பண்டே சொல். அதனால அவள்கிட்ட கற்றுக்கொள்ள மீதியில் தான் ஆரம்பிச்சு வைப்பார், அவர் சந்தம் எடுப்பார். ஆனால் திருவாய்மொழி 1000 தானே தான் சொல்லி கொடுத்தார். அதில்
ஒரு 50 பாட்டு மட்டும் எங்கள் மாமாட்ட சுத்த விட்டு நடுவில் ஒரு கிளம்புச்சு. அந்த மாதிரி ரெண்டுத்தையும் சொல்லி கொடுத்துட்டு எனக்கு சிவாஷ்யாதி காலக்ஷேபத்தையும் அடியங்களுக்காக ரொம்ப தியாகம் பண்ணிட்டு அவர் நிறைய வெளியிலலாம் போல, ஆச்சார நியமம் உபன்யாசங்களுக்கெல்லாம் கூட அவர் அவ்வளோவா போக விரும்பலை. அதெல்லாம் காசுக்கு விற்கக்கூடாது. அதனால அத்தனையும் இந்த பிள்ளையை முன்னேற்றத்துக்காக செஞ்சேன். அதுதான் ஒரு பெரிய காரியம். ஆனால் இதுக்கிடையிலே அவர் புகழ அவரை தேடி வந்து அவருக்கு ஆசுகவிங்கிற டைட்டில். சங்கராச்சார் ரொம்ப காஞ்சி காமூடர் ரசிகராக இருந்த பரமாச்சாரியான்றவர் கும்போணத்திலே பிறந்ததுனால அங்கே நல்லா இவருக்கு ஆச்சாரிய புருஷாலாம் கொஞ்சம் சப்போர்ட்டு. அதற்கப்புறம் பாம்பேல பட்ராச்சார் ரகுநாத பட்ராச்சாரி எழுந்தொள்ள பண்ணி உபன்யாசம் பண்ணிச்சு. ஆசுகவி சார்வம் அப்படின்னு டைட்டில் கொடுத்தார். மதுராந்தக சுவாமி திரும்பி வந்த உடனே அந்த பாராட்டு விழா ஒன்று வச்சு போது சாய்ச்சார், இதை நான் இந்த டைட்டில் ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி டைட்டில் கொடுக்கவே கூடாது, இது சரியே அல்ல அப்படின்னா கூட்டம்லாம் அசந்து போயிடுது. நான் பாராட்டு விழா மதுராந்தக சுவாமி இந்த டைட்டிலே கொடுக்கப்படாது, அப்ஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு பிரமிச்சுன்னா சுவாமிக்கே ஒரு ஹாஸ்யம் வரல சுவாமி. அப்புறம் அதாச்சாரியம் சார்வபம்னு இன்னொருத்தர் இருந்தால் தான் ஒருத்தர் சார்வபம் சொல்லுங்க, இருக்கிறதே ஒருத்தர், அவரே எப்படி சார்வபம்னா இருக்க முடியும், அதனால தான் இந்த சரியில்லைன்னு சொன்னேன்னு சாய்ச்சார். அவற்றையும் ரொம்ப முதல்ல அவர்கிட்ட தான் சிந்தனை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தார் திருத்தாமனார். அது நடக்கலை பல காரணத்தில். அந்த சுவாமி பரம கிருப்பையாக இருந்தார். அவரே அண்ணா கிட்ட ஸ்ரீபாஷ்யத்திலேயே சொல்லுது, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் என்கிட்ட சிந்தனை விழாவும் அனுப்பி சாய்ச்சார். அதே மாதிரி ஸ்ரீபாஷ்யத்தை அண்ணா அடி சொன்னப்புறம் பரீட்சையெல்லாம் வச்சு பரீட்சையெல்லாம் சொன்னதை பார்த்து சந்தோஷப்பட்டு சுவாமி ரொம்ப அனுகிரகம் பண்ண இது அதையும் வாங்கி வச்சார். திருத்தாப்பனாருடைய பிள்ளையா பிறந்ததுனால கிடைச்ச அட்வான்டேஜ். அம்மாள் சதஸ்ன்னு ஒன்று ஆரம்பித்தவர் நடத்தினார். ரொம்ப ஏழையாக இருந்தாலும் அந்த சதஸ்தவர் நடத்தினார். 2 ரூபா 3 ரூபாயெல்லாம் இப்போ சம்பாவனை உண்டு. அதுக்கெல்லாம் பெரியவாள் வந்து எவ்வளோ பெரிய டிடி தாத்தாச்சார் சுவாமி, உத்தமூர் சுவாமி, அதே மாதிரி மதுராந்தக சுவாமி, அதே மாதிரி நடாதுருமாள் சதஸ்தவர் நடத்தின பொழுது அந்த சதத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணாத பெரிய வித்வான்களே கிடையாது. ஐயாத்து சுவாமியை தவிர இது எல்லாரும் எழுந்திருக்கு. நேரம் ஐயா யஜுவா சுவாமி எழுந்திருக்கு. அப்படி அவர் சதஸ்தை நடத்தினார். அப்போ மகான்கள்லாம் ஆற்றுக்கு வரதுனால அவளுடைய அனுகிரகம் எனக்கு நிறைய தானே கிடச்சிது. அந்த சின்ன வயசுலேயே அவள் அதிகரணம் சொல்கிறதெல்லாம் பார்க்கறதுனால ஸ்ரீபாஷ்ய ஃபோபியா போயிடுது. அதிகரணம் சொல்கிறதுங்கிறது இவ்வளோ பெரிய காரியம் இல்லைன்னு தோறி போயிடுது. அப்படியெல்லாம் அவர் ட்ரைனிங் அப்படி வச்சுருந்தார். அதுக்கப்புறம் எனக்கு காலக்ஷேபம் சொன்னோடனே ரகசியத்திர சாட்டில் முதல்ல பரீட்சை பண்ண சொன்னார். உத்தமூர் சுவாமி தான் பண்ணார் அடியனை. அதை வந்து 8 மரியாதை, இது சுமையான கல்விகள் இமையா இமைவரத்தி 8 எண்ணியனம் சமயாசிர அந்த பாட்டுக்கு அர்த்தம் சொன்னேன். அவள் கேட்டார், 3 ரசாரங்களும் 2 தான் இருக்கு அப்படின்னு கேட்டார். அங்கே 8 அட்டாட்சணமும் துவயமும் தான் இருக்கு. மீதி உபலட்சணமாக சொல்லணும். சரமஸ்ரோத 3ஆவது ரகசியத்தை அப்படியே சொல்ல 8 அப்படி சொல்லலாம். இல்லைன்னா நமக்கு எட்டக்கூடிய 2 விஷயம் சுலபமாக பெருமாள் இருக்கான், பரமா அனுகிரகம் பண்ணக்கூடா இருக்கான்னு. ஆனால் அதிகப்படுத்தியாக சொன்னேன். சுவாமி சிரிச்சு ஒரு சத்தியாவில 6000 திறமை இருக்கு, நன்னா வருவான்னு அனுகிரகம் பண்ணினார். இது முதல் அனுகிரகம். இது அப்போ மதுராந்தக சுவாமி நிறைய அப்படிலாம் பரீட்சை பண்ணுவோம். வாழ்வாழ்லாம் ஏதாவது பரீட்சை பண்ண சொல்ல சார். காவியம் வாசிப்படுது. இதுக்கு நடுவில் சுவாமியே வியாக்கரணமும் நன்னா வாசிக்கணும், சித்தாந்த கோபத்து வாசிக்க சொக்கனாவூர் நரசிம்மாச்சார் சுவாமிகிட்ட அனுப்பிச்சு வச்சிருந்தார். அதுக்கப்புறம் பின்னாடி தர்க்கம் வாசிக்கணும் அப்படின்னு மதுராந்த சுவாமிகிட்ட சுவாமி சாய்ச்சார். ஏன்னா நான் கெடுக்க விரும்பலேன்னு இந்த வார்த்தை அவர் சாய்ச்சவர். நன்னா சொல்கிறான் சுபாஷ்யம். அதனால் நான் மேலே உத்கிரந்தமாக சொல்கிறேன், நியாய சித்தாந்தம் செய்யட்டும், இதெல்லாம் அடைக்கணும், இவரை போய் மறுபடியும் கீழே போட்டு கெடுக்கப்படாதுன்னு சாய்ச்சி நியாய சித்தாந்தம் அனுபவிச்சார். அந்த சுவாமி சாதமும் போட்டார். சனிஞாயிரம் தான் டால்மியாபுரத்தில் வேலை செய்து போகுது. அதில் குழந்தைகளோட வச்சு சாதம் போட்டு எப்படி தான் வாழலாம் பண்ணாலும் மகான்கள் பாடமும் எடுப்பார். அவர் நிறைய விஷயம் கேட்பார். அது சனிஞாயிரம் தான் நான் போவேன், ஞாயிற்றுக்கிழமை தான் போவேன், சனிக்கிழமை லீவு கிடையாது, கிடைச்சா போவேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை வேறு யாருக்கும் காலக்ஷேபம் இல்லாமல் அடியும் ஒருத்தனுக்கு மட்டும் யாரெல்லாம் அதில் தான் உட்காரும். கார்த்தால 10லேருந்து 12 வரைக்கும் ஒரு செஷன் எடுப்பார், சாதம் போடுவார் சுவாமி. அப்புறம் 2 மணி 12 சாப்பிட்டோன்னே 1 மணி 3 மணி வரைக்கும் சாயனம் பண்ணிப்பார். 3 மணி கரெக்டாக எழுப்பி மறுபடியும் 5 மணி வரைக்கும் பாடம் எடுக்கும். 4 மணி நேரம். சில நாளைக்கு ராத்திரி ஒரு நாள் சொல்லிட்டு போகிற ரயிலுக்கு போகிறதுக்குள்ள அப்படி பாடம் எடுத்து அந்த அனுகிரகிச்சார். அப்போது திருத்தாப்பனாருடைய அனுகிரகத்தினால் இதெல்லாம் அவர் தான் சொல்லி வச்சோம். எல்லாம் அவர் தான். அத்தியனம் அவர்கிட்ட தான், அருணிச்ச சந்தா அவர்கிட்ட தான், கிரந்த காலக்ஷேபம் தான், சமாஷ்டன் அவர்கிட்ட தான், பிரம்மோபதேசம் அவர்கிட்ட தான், பரநியாசம் அவர்கிட்ட தான், வைஸ்வதேபதேசம் அவர்கிட்ட தான். அத்தனையும் பண்ணி வச்சோம். இது பரிமளிக்கிறதுக்காக இந்த சுவாமிகிட்ட கொண்டு சேர்த்து விட்டார். அவளும் கிருபையாக சொல்லி கொடுத்தார்.
இதுக்கு அப்புறம் அந்த ஆசிரியர் சார்பற்ற பட்டத்தோடு இருந்தது. அவருக்கு இன்னும் பெரிய மகிமை என்ன பண்ணாருன்னா, தேசிகனுடைய 700வது பிறந்தநாள் பிரமாதமாக கொண்டாடி பொழுது தேசிகன் மீமாம்சைக்கு செஞ்ச கைங்கரியம், தர்க்கத்துக்கு செஞ்ச கைங்கரியம், ஒரு ஒரு நாள் செமினார் வச்சா. தேசிகன் கவிதைக்கு செஞ்ச கைங்கரியம், சாகித்யத்துக்கு அவர் ப்ரிசைட் பண்ண எழுதுறப்ப உத்தமர் சுவாமி, நீட்டி சுவாமிலாம் இருந்து அவர் தான் சாகித்யத்துக்கு ப்ரிசைட் பண்ணுவோம் வச்சு பண்ணா. சுவாமி எழுதி அதை நடத்தினார். அந்த அவ்வளவு தூரம் அவருக்கு சுவாமியுடைய ஸ்லோகத்தில் உத்தம டிடி சுவாமிக்கு ரொம்ப பிரீதி ஜாஸ்தி. உத்தியான பத்திரிகைன்னு அனுப்புவார். அதில் அண்ணா ஸ்லோகம் தான் அட்டைப்பட ஸ்லோகமாக போகும். அவர் அப்படி ரசித்தார். ஐயாத்து சுவாமி பரம கிருப்பையார். ஐயாத்து சுவாமி அவள் பார்த்து பெரியவாழ்கிட்ட சுவாமி கிட்ட அவளுக்கு என்ன திருத்தா பற்ற பிரீத்தினா, அன்னையாறு மாதிசியனுடைய இன்னொரு கிளையில வரா, நமக்கு பெருமை இருக்குன்னுட்டு நம்ம சேர்ந்தவான்னு ரொம்ப பிரியம். ஐயாத்து சுவாமிக்கு அண்ணா கிட்ட ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. இவரை சிக்கல் வந்த பொழுது ஐயாத்து சுவாமி ரொம்ப அழகாக சால்வ் பண்ணி கொடுத்தார். அப்பேற்பட்ட மகான் ஐயாத்து சுவாமிகிட்ட கடாட்சமும் அடியில் எல்லாரும் கிடைச்சிது. அடியன் ஐயாத்து சுவாமி முன்னாடி வாய்க்காடி போயிருக்கா இருக்குல்ல. பெருமைன்னா பெருமையோ இன்னும் 186 அதிகமும் வாய்க்கார்த்தம் சொல்லியிருக்கேன்னு நான் சொல்லலாம், மற்றவ கிடையாது. ஏன்னா 19 வயசுலேயே சிபாஷியத்தை பூர்த்தி பண்ணி கொடுத்தனால அன்னைக்கு தொடங்கி ஒரே அதிகம் மறுபடியும் இன்னொரு சொல்லாமல் ஜிஞாசாதிலும் சில போர்ஷன் மட்டும் சொல்லியிருக்கோம். அப்படி 156 அதிகாரமும் சபையில் விஞ்ஞாபிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சி. அதில் 60 அதிகாரத்துக்கு மேலே முக்கூரேஷிகர் முன்னாடி சொல்லியிருக்கேன். முக்கூரேஷிகர் அப்படிங்கிறது ஒரு பவுன்சர் பீமர்லாம் போடக்கூடிய பவுலர் மாதிரி. அவர்கிட்ட 60 அதிகாரம் சொல்லியிருக்கேங்கிறதே எனக்கு பெரிய ஒரு பலம், வலிமையா. ஆனால் அவர் வருஷத்துக்கு ஒரு சதசம் நடத்தினாலும் அவர் ஸ்ரீரங்கத்திலே ராஜகோபுரம் கட்ட வந்துருக்குன்னா 1979 திருநாட்டுகள் அங்கே இருந்தார். அப்போது ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய பரவா கொண்டாண்டவன் சதசு, அப்போது வண்ணாத்தக நாட்டவன் சதசு, அதுக்கப்புறம் மதுராந்த சுவாமி திரு சதசு, இவர் நடத்துறது. இப்படி 3 சதசு மினிமம் வருஷத்துக்கு. ஆனால் மட்ராஸில் பாக்கிய வருஷத்தினால இருந்தேன். அதுவும் அதுக்கு உண்மையிலே பெரியவாள் இருக்கிறோம். அதில் முக்கூரேஷிகர் இருக்கிறோம். விசேஷம் சொல்லாமல் இருக்கணும். எப்படின்னா அவள்லாம் பகவானை பிரார்த்திச்சா. நான் கல்கத்தாவில் போட்டாயிட்டேன். 78 சதசு கல்கட்டாவிலேருந்து வந்தேன். விஷயம் சொன்னேன். திருவிழா வந்தாச்சு. ஏண்டா சார்ஜ் கொடுத்தா சம்பாரோட சார்ஜ் ஜாஸ்தி. ஏண்டா இந்த ஊர்லாம் வேலையில் இடவனுக்கு வில்லேஜேக்கான இருந்தால் வரணும் நீ அப்படின்னு கேட்டேன். அதை போன உடனே என்னவோ சொன்னால் அப்படின்னா மட்ராஸுக்கு போஸ்ட்டு 79 பிப்ரவரியில் வந்த உடனே அழிகிற செய்தியத்தை நான் போனேன். எல்லாரும் கேட்டா அவனுக்கு இப்போ என்ன வேலை, சதஸ்தானம் எனக்கு என்ன வேலை, மடத்தில் ஏதாவது கடன் வாங்க வந்திருக்கியா, வீடு கட்ட போறியான்னு கூட கேட்டான். இவாள்லாம் அப்படி கேட்டா. அழிகிற செய்திச்சே பெருமாள் நிமிச்சாரா வந்தேன்னு கேட்டேன். ஆமாம் அந்த மாதிரி இங்கே வந்துட்டேன். அவள் இருந்துரு ராத்தி நாளை காலத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லி மறுநாளை காலத்தில் அவர்கிட்ட ஒரு லாரி ஒரு டிராக்டர் இருக்கும். அதில் உன்னை சியாத்தில் கொண்டு விடுறேன், நீ போயிடலாம். இங்கேருந்து கார்த்தால ஊருக்கு போயிடலாம். ராத்திரி இருந்துட்டு போகணும். ராத்திரி இருக்க வச்சு கார்த்தால அபிமானத்தில் அடியன் பேரை சொல்லி தானே ஒரு சாசனம் அர்ச்சனை பண்ணி கருணாநிதின்னு கூப்பிட்டு வேடிக்கை, கருணாநிதி ஸ்ரேயஸாயிரு அனுப்பிச்சு. இதெல்லாம் பண்ண அனுகிரகங்கள் ஒன்று. சதஸில் கேட்ட கேள்விகள்னாலும் தெரிஞ்சு விஷயம். இது ஒரு திருத்தகப்பனாருடைய பிள்ளையா போறதுனால தெரியும் கிடச்சி. அது திருத்தகப்பனார் தான் எழுதினாங்க. எப்படி பயிற்சி கொடுத்தாருன்னா அதெல்லாம் மறக்க முடியாது. மகாபாரதம்னா எல்லாருக்கும் ஃபோபியா. அவர் ஃபோபியா எல்லாம் கொண்டார். எப்படின்னா சனி ஞாயிறுல அவர் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சிப்பார். அந்த எண்ணெய் தேய்ச்சி கரைச்சா மகாபாரதம் சேவிக்கணும், மூலம் சேவிக்கணும். ஸ்ரீமந்த் பாராயணம் டெய்லி நடக்கும். அது இப்போ சமாஷத்துலேருந்து பாராயணம் பண்ண வச்சுட்டார். மகாபாரதம் மட்டும் அவர் எண்ணெய் தேய்ச்சிக்கணும்னா அவரே தேய்ச்சி ஒரு 2 மணி நேரம் அவன் தண்டனை எல்லாம் ஊற வச்சு தேய்ச்சிப்பார். அது வரைக்கும் மகாபாரதம் மூலம் சேவிக்கணும். அவர் சொல்லுவார், அர்த்தமாக எடுத்துன்னா மேலே போகலாம், அர்த்தமாக இல்லைன்னு என்கிட்ட கேட்கணும். கேட்காத விட்டு ஏமாத்தலாம் நீ போனேன்னா நான் கேட்பேன். அப்புறம் அதனால புரியலன்னா புரிஞ்ச வரைக்கும் செய்கிறார். அது கொடுத்த விற்பத்தி, அது கொடுத்த அந்த ஃப்ளோ, அதனால சான்ஸ்கிரிட்டில் பேசுறது ப்ராப்ளமே இல்லாமல் போயிடுது. அப்படி ஒரு ட்ரைனிங் கொடுத்தார். ஒரு டீச்சிங் ட்ரைனிங் டியூஷன்னா அவர் கொடுத்தது. கடுதாசெல்லாம் சம்ஸ்கிருதம் எழுதி தான் அவர் பதில் போடுவார். தமிழில் எழுதினா அம்மா தான் பதில் போடுவார். தாய்மொழியில் எழுதினாலும் தாய் போடுவார் அப்படின்னு. சமஸ்கிருதத்தில் எழுத வச்சு அப்பப்போ ஒரு பதே இப்படியெல்லாம் அந்த மாதிரி ட்ரைனிங் யாருக்கும் கிடைக்கும். ஒரு கடுதாசு நான் வரேன் தத்தினே ஆகச்சாமின்னு எழுதிட்டேன். உடனே பதில் சாய்க்கிறார். தத்தினே ஆகச்சாமின்னு சொல்கிறேன், அப்படி சொல்லாத தஸ்மின் தீனேன்னு வியஸ்தமாக சொல்லு. ஏன்னா தத்தினத்துக்கு அர்த்தாந்தரம் உண்டு. தத்தினம் ஸ்ராத்தத்துக்கு போயிரு. அதில் தத்தினங்கிற அശ്ലീല வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சின்ன வயசுல நிறைய அடிச்சிருக்காரு. அத்தியனம் பண்ணுற காலத்தில் கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வயசாகி 10 பூனல் போட்டெல்லாம் கொஞ்சம் சொரல் செட்டு பிடிபடாது.
யஜ்யமுக ஏவான்னா யஜ்யமுக ஏவன்னு அனுதாத்தத்தை ஏவ சொல்லணும்னு அப்போ தெரியாது காலகட்டத்தில் எழுப்பிட்டு சொல்றது. அடிச்சு விடுது, அடிச்சுடுவார் நல்லா அடிச்சுட்டு சாதிப்பார். அமிர்தமா ஏன ஹஸ்தேன தாடையதின்னு சொல்றது. ஆச்சாரியம் அடிக்கிறதெல்லாம் அமிர்தத்தை வச்சு அடிக்கிறார். அப்படியே கருணை பண்ணி அத்தியனம் பண்ணி வச்சார். அது ஒரு சிக்ஷா, அபஸ்வரம் இல்லாமல் சொல்லணுங்கிற ஸ்ரத்தையை உண்டாக்கி அதுக்கப்புறம் ஒரு அனுகிரகத்துல வந்துடுத்து. அப்புறம் வேகமா 3 சந்தை 4 சந்தையில மேல சொல்ல முடியாத அளவு கொடுத்து வச்சேன். ஒரு அழகு. அதற்கப்புறம் விற்பத்தி இருந்தனால அத்தியனம் சொல்றச்சே அவர் அனுபவிச்சு சார். பஞ்சாதி அவர் ஆழ்வார் பாசம் சொல்லுவாதான் அழுது பார்த்துட்டு பண்ணிக்கலாம். அவர் வேதம் சொல்லிச்சே அழுவார். அவருக்கு அப்படி அவருக்கு விற்பத்தி அவ்வளோ இருந்ததுனால, சாகித்யம் விற்பத்தி இருந்ததுனால அவர் ரசிச்சு ரசிச்சு சொல்லுவார். அதனாலதான் அடி எனக்கு அந்த வேதத்துக்கு அர்த்தம் எழுதத்துலாம் ஒரு இது உள்ள ரத்தத்துக்குள்ள செலுத்தி விட்டு பிதா புத்திரே தீர்காயுத்வஸ்ய ஹேஷிஷேன்னா அழுக வந்துடும். அப்பா வந்து பிள்ளை தீர்காயுசாருன்னு ஆசைப்படுற மாதிரி நான் அனுபவிக்கணுங்க. அதெல்லாம் அப்படி அனுபவிச்சு ஸ்ரீபாஷ்யம் அப்படிதான். ஸ்ரீபாஷ்யம் ரொம்ப பேர் நினைச்சிட்டு கதை ஆர்குமெண்ட் டிபேட் அப்படி அனுபவிக்கல. ஸ்ரீபாஷ்யம்னா யதானிகலய பிரத்தினேக கல்யாணைகதானகா ஜெகஜன்மாதி காரணம் சமஸ்த வஸ்து விலக்ஷணா சர்வஜா சத்திய சங்கல்பானா அந்த குணத்தை அப்படியே அனுபவிச்சு சார். அதனால அந்த பலன் எனக்கு கிடைச்சது. அவர் இது இத்தனை சக்தி அவருக்கு இருந்து இன்னொருத்தரை கவிஞனாக்குற சக்தி. நான் முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஸ்லோகம் எழுதுறதுக்கு. அப்போ அவர் சாய்ச்சார். இந்த ஒரு அனுகிரகம் பண்ணார். அவர் சாப்பிட்ட இலையில சாப்பிட சொன்னார். சாப்பிட்டு அவருக்கு தள்ளி பண்ணி போட்டேன். சாப்பிட்டு முடிஞ்சா அது எல்லாம் சாப்பிட சொன்னார். சாப்பிட்டேன். அப்புறம் ஸ்லோகம் அப்படி அதெல்லாம் அவருடைய அனுகிரகம். அதே மாதிரி தூப்புல் தேசிய இருந்து கஷ்டி எழுதார். அவரும் அடுத்தான் போகிறோம். அந்த அர்ச்சகர் வந்து சுவாமி தேவள ஆசுகவியா, அந்த சம்ஸ்கிருதத்துல ஆசுகவி. உங்க ஊர்ல வில்லூர் சுவாமி தமிழ் ஆசுகவி வந்தாரு, அவர் இல்லையான்னு கேட்டார். அப்படி யாரும் எனக்கு தெரியாது என்னாரண்ணா. நம்ம தேசிய பிரதட்சணம் பண்ணிட்டு வரோம் தூப்புல இருந்து. அவர் சொந்த அர்த்தம் புரியுதாடான்னு கேட்ட புரியல. நீ தமிழ்லயும் ஆசுகவியா நீ இருப்பேங்கிறார். அந்த அப்படி ஒரு வார்த்தைகள் அந்த அனுபவம். எவ்வளவு சிக்ஷை தப்பு பண்ணா நான் சிக்ஷிச்சு அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தது அவருடைய கிரேட். அவர் பெரிய ஸ்காலரா இருந்தது அதிசயம் இல்லை. இன்னொருத்தர் உருவாக்கினது ரொம்ப ரொம்ப வசதி. எல்லாம் ப்ரிசிஷன் பண்ணி கட்டி. முக்கியமா திருத்தகப்பனார் சுவாமி கிட்ட எந்த குணத்துல தேவரீர் ஈடுபட்ட ஒரு குணம் அப்படின்னா இந்த குணம் அப்படின்னு சொல்ற மாதிரியான குணம். இந்த குணம்ங்கிறது என்னன்னா, பையனை சரியான ஸ்காலரா கொண்டு வரணும், பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு அவர் பாடுபட்டார். ஏன்னா நான் வந்து செகண்ட் ஃபார்ம் படிக்கிறச்சே இந்த அவற்றை ராமாயண பாரதம் நிறைய கேள்வி உபன்யாசம் கேட்டு இருந்தேன். சின்ன வயசுலேருந்து கேட்டேன். சின்ன வயசுல இந்த கர்ப்பத்திலே கேட்டேன்னு சொல்லுவோம். ஏன்னா எங்கள் ஆற்றுல நாங்கள் 10 பிரசவம் எங்கள் அம்மாவுக்கு தேவநாதத்தில் தான் பார்த்தா. அழிகிட்டு திருத்தாயார் தான் பார்த்தா. என் பிரசவம் மட்டும் பார்க்கல. ஏன்னா ஐயங்காரத்து கும்போண்டில் குடியிருந்தார் திருத்தப்பறம். அதுக்கு முந்தைய வருஷம் தேவநாதத்தில் அழிசிங்கருடைய திருத்தம்பி அவருடைய தேவிகள் பிரசவத்தில் பரம்பிச்சிட்டான். கிராமத்தில் பண்ணாத காலத்தில் டாக்டர் வரல. ஒரு கிராமத்தில் பண்ணுறா, கை வைத்தியம் தானே பண்ணுறா. ரொம்ப தவிச்சு போயிட்டா. யாரு ஐஷிகருடைய திருத்தம்பி சின்ன மாமாவுடைய தேவிகள் கல்யாணி மாமின்னு பேர். அவருடைய குமாரர் தான் வரதராஜன். ஐஷிக்கு பின்னாடி ஸ்வீகாரப்பட்ட தேவநாத வரதராஜாச்சார். ராஜு நாங்கள் கூப்பிடுவோம். அந்த ராஜு அப்படியோட சரியா 10 வயசு தான் பெரியவர், 10 மாசம். அந்த ராஜு பிறந்த 3வது நாள் தான் பரம்பிச்சிட்டோம். ராஜு பெத்த பிரசவத்தில் போயிட்டான். அதனால ஐஷிகர் தேவிகளுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. கிராமத்தில் வச்சுக்க முடியாதுன்னு, நீ கும்பகோணத்துல இருந்துடும், நான் வந்து அங்கே பார்த்துக்கிறேன்லாம். அங்கேயே பிரசவம் ஆகிட்டு வந்துட்டோம். அதனால அது முதல் பிரசவம் எங்கள் அப்பா அப்படி வந்தது. அதனால என்ன பண்ணிட்டார் அப்பா வந்து, நான் பிறக்கல லேசில், அதுக்காக வந்து எனக்காக பிரசவ ஏறி கட்டி சுகப்பிரசவம் ஸ்ரீமத் ராமாயணமே பாருங்க. அந்த ராமாயணத்தை அப்பவே காதில் சொல்லிட்டார். அதனுடைய பலனும் இன்னும் சின்ன வயசுல உபன்யாசம் கேட்டலாம். நானே கதையெல்லாம் சொல்வேன். நங்கம்பாக்கத்தில் அமெரிக்கா வரதாச்சார்னு இருந்தார், உங்களுக்கு தெரியும். நாவல்பாக்கம் சுவாமி அவர் தான் முதல்ல அமெரிக்கா போயிட்டு வந்தார். அதனால அவர் அமெரிக்கா வரதாச்சார்னு சொல்வார். நல்ல வித்வானவர். நாட்டகாந்தரம் நான் வாசிச்சு அப்பா அத்தியனம் பண்ணுவார். சங்கீதம்லாம் கூட பாடு. அவர் என்ன பண்ணார், அவ பிள்ளை உப்பிலி என் கிளாஸ்மேட்டு. உப்பிலி எல்லாரும் உட்காந்து ஆத்திக்கப்பட அவருக்கெல்லாம் நான் கங்கா விருத்தாந்தம் சொன்னவர் கேட்டவர். என்ன சொல்றான் இந்த பையன் விட்டு. அவர் அப்பா கிட்ட ரொம்ப பழக்கம், பிரீத்தி ஆச்சாரிய பக்தி மாதிரி. அதெல்லாம் என்ன பண்ணிட்டார், அந்த நொங்கம்பாக்கத்தில் ஒரு வெங்கடேஸ்வரன் கோயில் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருக்கும். அந்த கோயில் இடத்த ஏற்பாடு பண்ணி 10 நாள் ராமாயண உபன்யாசம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் செகண்ட் ஃபார்ம் படிக்கிறேன். எனக்கு ஸ்கூலில் வந்து பார்த்து உனக்கு 10 நாள் போட்டிருக்கேன் பண்ணுறேன். நான் சரின்ட்டேன். அப்புறம் திருத்த கேரளா அப்பாட்ட கேட்கணும், சொல்ல தெரியலை.
அவர் போனார் திருத்தாப்பனார் கருணாநிதி. அவன உடனே நான் அப்போ ஆற்றுலேருந்து சாயங்காலம் வந்துட்டு கருணாநிதி கேட்டே சொல்கிறேன்னுட்டான் அப்படின்னார். அப்போ கேட்டார், அப்படி சொல்ல மாட்டேன் நான் கேட்காம, அதனால சொல்லக்கூடாதுன்ட்டு. ஏன்னா இப்போ உனக்கு ஒன்றும் தெரியாது, இப்படியே விட்டா உன்னை எல்லாரும் பெரிய உபன்யாசம் சொல்லிவிடும், அப்புறம் அவ்வளோ நின்று போயிடுவோம் ஞானம். உன்னை ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு வரணும், அதனால நான் அவ்வளோ பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சேவிச்சார். நான் தெரியாதனமா பண்ணிட்டேன், போட்டேன், நோட்டீஸ் போட்டேன், இந்த தடவை மட்டும் அனுமதி பண்ணு, இது ஒரு உபன்யாசம் இனிமேல் அடுத்த உபன்யாசம் நான் என்னைக்கு பண்ண சொல்கிறேனோ அன்றைக்கி தான் பண்ணணும். அப்படி காப்பாற்றினேன். இல்லைன்னா நான் அஸ்ட்ரே ஆகிப்பேன், உபன்யாசகர் ஆகிட்டேன், பெரிய வித்வான் ஆகிட்டேன்னு நினச்சேன். அங்கே போய் உபன்யாசம் அந்த 10 நாள் பண்ணேன். அப்போ 10 ரூபா கொடுத்தான். 1957 50 10 ரூபா ஒரு சம்பாவனை அதை கொண்டு வந்து கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்த உபன்யாசம் 1969 தான் தீர்மானிச்சப்புறம் தேவையில்ல, கொஞ்சம் தான் தப்பு இருக்குதுன்னு சொல்லி அனுமதிச்சு. அந்த மாதிரி இது பெரிய, அதனால தான் இந்த அளவில் இருக்கு. இப்போ நான் மற்றவெல்லாம் இப்படி காலக்ஷேபத்தில் திருப்பி கேட்டு சொல்லி பண்ணுறேன்னா, ஒரு செடியை வச்சா, இப்போ நான் வாசலில் பாரிஜாத புஷ்ப செடி வச்சிருந்தாத்துல மாடு கடிச்சுடுறது, ஆடு கடிச்சுடுறது, அதுக்கு 1000 2000 சொல்லி வேலி போட்டு அதை காப்பாற்றி அதை உருவாக்கின பொழுது அப்போ தான் புரிஞ்சு நம்மளை உருவாக்குறது எவ்வளோ பாடுபட்டு சொல்லி கொடுத்து காலக்ஷேபப்படுறது. ஏன்னா சில ஆச்சாரியர்கள் பட்டார், உபன்யாசம் பண்ண சொல்லி தரேன்னு அழிச்சு போயிட்டான். அவளுடைய வாழ்க்கையெல்லாம் முறிஞ்சு போயிடுது. கண்ணால் பார்த்தேன், எனக்கே தெரியும், என் கண் முன்னாடியே பார்த்தேன். அந்த உபன்யாசம் 4 நோட்ஸ் வச்சுட்டு உபன்யாசம் பண்ணக்கூடாது. முதலாவது சுவாமியோட சாய்ப்பார், ஏன்னா உபன்யாசம் பண்ண சொல்லித்தரேன்னு ஐஷுமராட எப்படா முடியும், உபன்யாசம் படிச்சுட்டு அதுவே வர வேண்டியதானே. அது திருத்தப்பறம் அப்படி பார்த்தேன். அது ஒரு சொந்த குணம், ப்ரொடெக்ட் பண்ணி ஆளை உருவாக்கினேன். தப்பு வந்தால் நான் சிக்ஷிச்சு. இது ரெண்டும் அவருடைய கிரேட்னஸ். சுவாமியுடைய பால்ய பருவத்தில் ஸ்கூல் படிப்பு எப்படி, வேதாத்தியனம் எப்படி, ரெண்டுமே வித்தியாசமான ஒரு படிப்பு. அதை எப்படி மேனேஜ் பண்ணிட்டீர்? மேற்கொண்டு வாசிப்பெல்லாம் எப்படி அப்படிங்கிறத. நான் மேனேஜே பண்ணலை, அதை மேனேஜ் பண்ணது திருத்தாப்பனார். அவருடைய ஒரு வழக்கம் என்ன இருந்ததுன்னா, அவர் நான் என்ன கிளாஸ் படிக்கிறேன், என்ன மார்க் வாங்கினேன் அதுக்கு தெரிய கேட்டதும் கிடையாது, கவலையும் கிடையாது. அவர் காத்தால் 4 மணிக்கு எழுப்பி விட்டு அத்தியனம் பண்ண வச்சு பஞ்சாயத்து சொல்லணும். அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்தால் சஹஸ்ரநாமம் பூனர் போட்டப்பறம் சஹஸ்ரநாமம் சொல்லணும், காவிய பாடம் நடத்துவார். அதுதான் அதுக்கு அதை பாடுற மறுநாள் சொன்னால் அடிப்பார். அதோட சரி, இந்த கிளாஸ் படிக்கிறேன், எவ்வளோ மார்க் வாங்கினேன், சுற்றுலா வாங்கினேன், ஃபர்ஸ்ட் வாங்கினேன், ஒன்றும் கேட்டதே கிடையாது. அதனால எனக்கு பேரெல்லாம் என்ன ஆயிடுது, கிளாஸில் அவருடைய அனுகிரகத்தில் ஒருத்தரை கவனிச்சா சொல்லணும். அதெல்லாம் உட்காந்து எதையும் படித்ததா ஞாபகம். நல்ல வாத்தியார் கிடச்சிருந்தாள்னா எழுதிடும் பரீட்சை ஒழுங்கு. அந்த வாத்தியாரே சில பேர் ஓபி அடிக்கிற வருவா, அந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி சொல்லி கொடுத்தார். அது பேரெல்லாம் அவர் நடத்தி விட்டார். அதான் பியூசி ஜெயின் காலேஜில் படிக்கிறது ஸ்தோத்திர பாடம். அப்படிலாம் எப்படின்னா சாயங்காலம் தினம் ஒரு ஸ்தோத்திரம் இருக்கும். அது எப்படின்னு கேட்டால், சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பஞ்சஸ்தவத்தில் ஒரு ஸ்லோ, திங்கக்கிழமையான வைகுண்டஸ்தவம், செவ்வாய்க்கிழமை அதிமானோத்சவம், புதன்கிழமையான வரதராஜஸ்தவம், இப்படி ஒரு டைட்டே போட்டு சொல்ல சொல்லுவோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், அப்படி சொல்லுவார். அதனால ஸ்லோகங்கள் அதுவாகவே நுற்றுவாயிடுது. அதையும் சாதிச்சு கொடுத்தார். நான் ஜெயின் காலேஜில் படித்த எல்லா நல்ல வாத்தியாரும் நிறைய மார்க் வாங்கிட்டேன். ஆசைப்பட்டபடி இன்ஜினியரிங்னு சேர்த்துட்டேன். அதுவும் அவருக்கு தெரியாது இன்ஜினியரிங்கில் எவ்வளோ மார்க்கு. நான் ஏன் பண்ணால் உண்மையிலேயே அப்ளிகேஷனில் கையெழுத்து போடுறது இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்ளிகேஷன் குடும்பம் எடுக்க மாட்டேன்னு சொன்னால் தான் கையெழுத்து போடு, வேற ஒன்றும். அப்புறம் காலேஜ் படிக்கிறச்சு அவரே கூட வந்துருந்துட்டார். எனக்காக திருநகரில் தானே கூட தங்கி இருந்தார். அப்போ சரிங்க நான் காலேஜ். ஆனால் நான் மெஷின் ட்ராயிங்லாம் நிறைய ஹோம் ஒர்க் பண்ண முடியாமல் போயிடுது, பண்ண மாட்டேன். அதனால் கொஞ்சம் கஷ்டமும் பட்டேன். ஆனால் அல்டிமேட்லி நல்ல ரிசல்ட் இவரோட அனுகிரகத்தில். காலேஜ்லேயும் நல்ல மதிப்பு, அவள்லாம் ரொம்ப டைவர்ஷன் ஜாஸ்தி. ரொம்ப கஷ்டமான மெஷின் ட்ராயிங். அவர் தீரா மெஷினில் ஒரு கண்ணப்ப செட்டியார் அமெரிக்காவில் அவர் கொடுத்தா, இதை என்னால் போட முடியாமல் போயிடுது, நீங்கள் யாரும் போடுறீங்களா பார்க்கலாம், அப்புறம் தான் சொல்லி கொடுத்தா அப்படின்னு போர்டில் எழுதி போட்டு போட சொன்னார். அதில் ரொம்ப என்னோட கெட்டிக்காரெல்லாம் இருந்தால் கிளாஸில் அவள் யாருமே சரியாக போடலை. அந்த பேப்பர் என்ன பண்ணிட்டா உங்களுக்குள்ளேயே கரெக்ட் பண்ணும்போது கொடுத்துட்டார். இந்த கரெக்ட் ஆன்சர் வந்த பேப்பரை விட வாசிக்கணுன்னார். ஒருத்தருக்கும் வரல, எந்த மட்டும்தான் வாசித்தேன், இதுதான் கரெக்ட் ஆன்சர் வந்திருக்கு. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், பரியாள் தான், ஆனால் டைவர்ஷன் ஜாஸ்தி. அவருக்கு என்ன வருதுன்னா, வேதம் படிக்கிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான், இன்ஜினியரிங்லேயும் நிலையா இல்லைன்னு அந்த ப்ரொஃபஸருடைய வருத்தம். இவருடைய வருத்தம் என்னன்னா, இன்ஜினியரிங்கே படிக்கிறான், வேதம் படிக்கவே இருக்காங்க. அவன் 2 பேரும் ஜெனரலை கவனிச்சுக்கிட்டான். அந்த அனுபவத்தினால ரெண்டும் ஒரு வழியாக மேனேஜ் ஆகிடுச்சு. அது அவருடைய கிருப்பை தான். நான் மேனேஜ் பண்ணி பிளான் பண்ணல, இதுக்கு இவ்வளோ நாள் செலவழிக்கணும், இவ்வளோ அது ஆட்டுக்கு நடக்க முடியாது, அவர் பண்ணி கொடுத்தார். தேவரீரோட முதல் உபன்யாசம்
எந்த இடத்துல நடந்தது, அதுக்கு தேவருடைய பிரயத்னம் எப்படி, அந்த உபன்யாசம் எப்படி, அதோட அவுட்புட் எப்படி வந்தது அப்படிங்கிறத பத்தி. இதுக்கு நடுவில் ஒரு விஷயமும் சொல்லிடணும். அப்போ அந்த காலத்துல நான் செகண்ட் பிஇ படிக்கிறச்சே இந்திய ஆன்டி டிஎஜிடேஷன் போயிட்டேன். அந்த சமயத்துல காலேஜ் எல்லாம் மூடிவிட்டான். நாங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் திருநகரில் படிக்கிறோம், திருப்பரங்குன்றத்தில். அப்போ சிங்கேரி சங்கராச்சாரிய வித்யா தீர்த்தம் பாரதி சுவாமிகள் வந்திருந்தார் மதுரைக்கு. அவன் 3ஆம் மடத்தில் போனால் பெரிய நமக்கு வரி இருக்கணும். நானும் அந்த மடத்துக்கு போனோம். சின்ன வயசுல கியாதி ஆசையில் போனேன். நாம நடத்துகிற நம்ம மடங்கள்லாம் சாயங்காலம் சிங்கர் ஃப்ரீ ஆகிடுவார், பானகாரர் அப்படின்னு அப்படி தான் பார்த்துருக்கேன். ஆனால் அங்கே போனால் சாயங்காலம் தான் பெரிய பூஜா வாழ் கிடையாது. நாளைக்கு காத்தால வரணும், அப்பாயின்மெண்ட் வாங்க ஆட் போட்டுருட்டா. அப்போ யாரோ ஒருத்தன் இங்கே வந்து நிற்கிறச்ச சம்ஸ்கிருதத்தில் பேசிப்பாரு, அவருக்கு பிரியம் ஒன்று டபால் நமஸ்காரம் பண்ணிட்டு சொன்னான். போனேன், சின்ன வயசு. பேசின உடனே அது ரொம்ப திருப்தி பிரியம், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கூடவே வானேஷ்மே ஸ்லோகம் வாசிக்க சொல்லிட்டு ஒரு அனுகிரகம் பண்ணார். 10 ரூபா சம்பாதனை பண்ணி பெரிய ஆளாக வருவேன்ட்டார். அதனால அது வாழ்க்கெல்லாம் தெரியும். அந்த ஊர் மதுரையில் இருக்கிற ஸ்மார்த்தாளுக்கெல்லாம் கூட தெரியும், கொஞ்சம் வாசிச்சவன்னா அவளுடைய எண்ணம். அவன் 69ல் அவர் வந்து ஆடி வீதியில் மீனாட்சி, அப்பெல்லாம் பரநியாசில் போயிட்டு ஆடி வீதியில் மீனாட்சி அம்மன் கோயிலில் அவர் கிளம்புறார். அங்கே வர சொல்லியிருந்தார் என்ன. ஏன்னா நிறைய ஸ்லோகங்கள்லாம் வாசிப்பேன் எல்லா இடத்துல, போகிற இடத்துல கேட்பார். அந்த பேப்பர்லாம் தானே வாங்கி வச்சுருப்பார். அவர் ஆடி வீதியில் காத்தால் நான் கிளம்ப போகிறா, எனக்கு வர சொல்லி ஒருத்தரை செய்தி கொடுத்துருத்தார். நாங்கள் போனேன். அவர் கிளம்புற அக்ஷதை கொடுத்தோன்னே முதல்ல அவன் மடத்தில் வழக்கம் வித்வான்களுக்கு ஒரு மரியாதை மட்டும் தான் கொடுப்பாளாம். அந்த ஊரில் வித்வான்கள் நீ கிடையாது, நிலமையே பாருங்க. அவர் என்ன பண்ணிட்டார், 69ல் இப்படி வாசலையே பார்க்குறாரு. நான் வரேன், ஒரு பையன் விட மாட்டேங்கன்னு ஒரே கூட்டம். ஸ்மார்ட்டால் நிறைய இருக்கும். அப்படி நமக்கு என்ன வேலைங்க. அந்த பார்த்த உடனே அப்படி கையை வச்ச உடனே வச்சுட்டு விட்டார். எனக்கு ஒரு சால்வை பற்றி அனுபவம் மட்டும் சொன்னார், பெரிய வித்வான்னு சொன்னார். அது ரொம்ப இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அதனால கொஞ்சம் சர்க்கிளில் தெரியும். அந்த சமயத்தில் 69ல் தான் அப்போ உபன்யாசம் அலோவ் பண்ண விட்டு. அங்கே அவரெல்லாம் கொண்டாடின அப்புறம் தான் அவள்லாம் ஒன்று ஒத்துனுட்டான். ஸ்லோகத்தெல்லாம் தப்பு இல்லாமல் எழுதுறான், அவர் நல்லா ரசிக்கிறார்ட்டு. 69ல் முதல் முறை டிவிஎஸ் நகரில் ராமாயணம் சொல்லணும்னு கேட்டேன். 4 டாபிக். அந்த 4 டாப்பிக்கை அதை சொல்ல சொன்னான். நான் அப்பா நியமித்தேன், சரி சொல்லலாம். ஏன்னா அப்போது சிபாஷி காலட்சேபம் பூர்த்தி அடுத்து ரகசிய திரைசாரம் சாத்து முறை ஆகலை, இருந்தாலும் சொல்லலாம் அப்படின்ட்டேன். அப்போ வந்து அதே சமயத்தில் மன்னாருடைய சதஸ் வந்து அதுக்கு போகணுன்ட்டார். 2 நாள் தானே பண்ணிட்டார். முதல் 2 ஏன்னா மன்னாருடைய சதஸ் கழிச்சிட்டேன். நாங்கள் சதஸில் பரீட்சை கொடுத்து மதுரான சுவாமி தான் பரீட்சை. அப்போ தான் மதுரான விஷயம் கற்றுக் கொடுத்தார். கோஹேவான்யால் கப்ராட்யாத் வேத வாக்கியத்தை எடுத்து அது அதிகரணத்தில் வருது, அந்தராபூத கிராமத் அப்படி அந்தரத்வாதிகரணத்தில் அதை எடுத்து அதுதான் நான் சொன்னேன். அவர் தடாலது கேள்வி கேட்டார், கோஹேவான்யாத் கப்ரான். இன்னொரு 3 பரீட்சாதிகள், டிடி சுவாமி ஒன்றும் மதுரான சுவாமி ஒன்றும், ஒரு பெரிய ஸ்மார்த்த வித்வான், யாருன்னு எனக்கு பேர் தெரியல, அவர் ஒருத்தர் இருந்தார். துவைத்த வித்வான், 4 பேர் எக்ஸாமின் போர்டு. அவர் என்ன பண்ணிட்டார், அது முடிஞ்சோன்னு 5 விட்டேன். என்னடா 2 இருக்கு, அந்யாத்து கோஹேவ அந்யாத்து கௌ பிராண்யாத்துன்னு இருக்கு, இன்னொருத்தர உபசர்க்கம் தான் இருக்கு, என்ன விசேஷம், எனக்கு சுத்தியில் புனருத்தி வருது சுவாமி கேட்டார். நான் டக்குனு என்ன பண்ணிட்டேன், பார்த்துன்னு வச்சுக்கல. சொன்ன காலேஜில் சொன்னது கூட அப்போ ஞாபகம் இல்லை. நானே ஒரு அடி அடிச்சு விட்டேன். அந்நியாத்தினா நம்ம மூழ்ச்சிச்சையை காப்பாற்றுறது, பிராணியாத்தினா தூக்கரிச்சையை காப்பாற்றுறது அப்படின்ட்டு. சரி நான் எடுத்து முடிஞ்சு போயிடுது. மார்க் போட்டா, அதாவது டிடி சுவாமி மார்க் போட்டார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க். அவரை நான் கேட்டேன், அவளும் போட்டா, நானும் போட்டேன். ஆனால் ஒரு விஷயம் அப்படின்னு தனியாக கொடுத்தாச்சு. நீ சொன்ன பிராணியாத்தினா தூங்கரிச்சையை காப்பாற்றுன்னு சொல்லக்கூடாது, இது எப்படி சொன்னாத்த அப்படின்னா. பொன்னது பாட்சியை சேவிச்சு சொன்னியா, பார்த்துன்னு வந்தியான்னு கேட்டேன். அது நான் இதுக்கு தயாராகலை, கேட்டவுடனே சொல்லிட்டேன், சந்தோஷம். ஆனால் பிராணியாத்திரம் மோட்ச பிரதானம் தான், அப்புறம் பார்த்துக்கோ, இனிமேல் எல்லாத்தையும் கவனிச்சுன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இந்த மாதிரி இந்த அட்வென்ச்சரோட திரும்பி வரிசை 2 நாள் ஆகிடுச்சிங்க. அடுத்த 2 நாள் அண்ணாவே கூட இருந்து உபன்யாசம் கொடுக்க கேட்டாச்சு. அது நல்ல கூட்டம் வந்தது. அதுக்கப்புறம் அவள் ஸ்மார்த்தா இஷ்டவாள்லாம் பிரியமா. அப்போ தான் சிங்கரி சங்கராச்சாரிய ஆதரிச்சு விடுவான்னா அவளை போட்டோம். அந்த உபன்யாசம் அண்ணாவே இருந்து நடத்தி வச்சான். அதான் சரி, ஓகே, இனிமேல் சொல்லலாம். அதான் முதல் உபன்யாசம். முதல் உபன்யாச அனுபவம் நல்லா இருந்தது. அதே மாதிரி சுவாமி தேவரீர் சொல்லக்கூடியதான முதல் காலக்ஷேப அனுபவம்ன்றது எப்போ, எந்த கிரந்தத்தை முதல்ல தேவரீர் காலக்ஷேபத்துக்கு பிரவச்சனத்துல ஆரம்பிச்சது? இந்த கேள்வியே உங்களுடைய அனுமதியோடு இன்னொரு ஆட் போடுறேன். ஸ்ரீபாஷத்தில் முதல்ல வாக்கியார்த்தம் எப்போ சொன்னேன், அது எப்படி அமைஞ்ச
அப்போ முக்கூர் ஐஷிகர் சதஸுக்கு அனுப்பிச்சிட்டார் அப்பா. அங்கே போனோடனே ஐஷிகர் பார்த்தாரு, என்னடா நீ சிபாஷிமா சொல்ல போற? ஏண்டா இங்கெல்லாம் யாரெல்லாம் உட்காந்துருக்கா, உடனே உங்கள் அப்பா ஒரு ஆள் உருவாக்கி அடிச்சிட்டாரா? சரி அப்படின்னு சொல்லிட்டார். அதான் அவருடைய அறிமுகம். அப்புறம் ஆச்சு. நான் இந்திர பிராணாதிகரணம் தான் முதல் அதிகரணம் சொன்னேன். அந்த பிராணாதிகரணம் சொல்லும்பொழுது அதுக்கு முன்னாடி அம்மாள் சாஸ்திரம் சொன்னேன். அப்பா எழுதுற பக்கத்தில் வெளிவரம் நாராயண சொல்லி எழுதுறாரு. அது மாத்திர சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் முதல்ல வெளியில் போய் மாட்டிக்கிறது. அப்போ என்ன பண்ணார் ஐஷிகர் வந்து, இந்த பிரதர்தன க்ஷத்ரியனா பிராமணனா சொல்லுன்னு கேட்டார். பிரதர்தனோகவே தெய்வோதாசி இந்திரசிய பிரியந்தாமோ உபஜகாமான்னு வாக்கியம் அங்கே வேத வாக்கியம் விஷய வாக்கியத்தில் வருது. அப்படின்னு கேட்டான். சொன்ன க்ஷத்திரியன் தான் யுத்தம் பண்ணியிருக்கான். அதனால ஏன்னா க்ஷத்திரியன் தான் யுத்தம் பண்ணுவானா, பிராமண யுத்தம் பண்ண மாட்டான், துரோணர் பண்ணலையா அப்படின்னு திரும்பி கேட்டேன். சின்ன விஷயம் தானே. சில பேர் சொன்னான் பின்னாடி முன்னுமுறை, அந்த குழந்தை முதல்ல சொல்கிறான், அவனை போய் இதெல்லாம் கேட்ட மேலே அதிகத்தை கேட்டது பிராமணனா க்ஷத்திரியத்தையோ சம்பந்தம் இல்லாமல் ஐஷிகர் கேட்டுறாரு அப்படின்னு அவன் பின்னாடி சொன்னதெல்லாம் காலில் விழுந்து இருக்கு. எனக்கு கூட அப்போ ஐஷிகர் இப்படிலாம் கேட்டு தான் படுத்துறாருன்னு நினச்சிருந்தேன். ஆனால் அவர் 30 ரூபா சம்பாவனை பெரிய அதையே பண்ணேன். நான் சொல்கிறான்ட்டேன். அப்புறம் திரும்பி வந்து அப்பாட்ட ரிப்போர்ட் பண்ணேன். அப்போல்லாம் சதஸ் போயிட்டு வந்தால் அப்படி ரிப்போர்ட் பண்ணி கேட்பார், என்னது யார் என்ன கேட்டு கேட்டார், இந்த மாதிரி ஆச்சு கேட்டார் அப்படி. பின்னாடி இப்படிலாம் சொல்கிறேன், இப்படிலாம் கேட்டார் ஐஷிகர். நான் சொன்னேன், ஐஷிகர் நல்லா தான் கேட்டிருக்கேன், உனக்கு தெரியறதா தான் கேட்டிருக்கேன். ஏண்டா தெய்வோதாசின்றதெல்லாம் கேட்குறா. அவர்லாம் நினைக்கிற மாதிரி இல்லை. பிராமணனாக இருந்தால் தாசாந்தமான நாமதேயம் கிடையாது. சர்மாந்தம் பிராமணாமதேயம், வர்மாந்தம் க்ஷத்ரியசிய, தாசாந்தம் சூத்ரஸ்ய இருக்கு. அதனால திவோதாசன் இருக்கிறதுனால, திவோதாசனுடைய பிள்ளைன்னு சொன்னதுனால அப்பா சூத்ரன் மாதிரி தெரியுது. அதை பார்த்துருக்கியான்னு தான் கேட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியுமா? இப்படிதான் அவர் கேள்வியெல்லாம் இந்த பின்னாடி சொல்கிற 3 முக்கடெல்லாம் எடுத்துக்காது அப்படின்னு சொல்லி அப்புறம் என் கூண்டு வந்து பார்க்க சொல்லி அப்புறம் சாய்ச்சார். அதில் பதயோஜனையில் ஐஷிகர் பதயோஜனையில் காசிராஜகுமாரகான் இருக்கு. அதை பார்த்துருக்காரு தான் கேட்குறேன். இதுமாதிரி இப்படி தான் பார்த்துக்கணும். இது மாதிரி ஒரு ட்ரெயின் முதல்ல கிடச்சி கொடுத்து, அதே மாதிரி நான் காலக்ஷேபம் பண்ணணும் போது எனக்கு பெரிய விஷயம் என்னென்னா, முதல்ல என் தம்பிக்கு நைஷதம் பாடம் எடுத்தேன். அதை ராத்திரி படம் படி தப்பாக பதம் முடிச்சிட்டேன். நானே உள்ளேருந்து வந்து பலாரம் அடிச்சுட்டாரு. உன போய் பாடம் சொல்லுது, நான் தப்பாக சொல்லுவேன். அப்புறம் அவர் திருத்தி கொடுத்தாரு. முதல்ல பார்க்காம ஏன் சொன்னேன் அப்படின்னு சாய்ச்சாயிடுச்சு. அதனால் காலக்ஷேபத்தை இருந்தாலும் முதல்ல பார்த்துட்டு தான் சொல்லணும் அப்படின்னு பூர்வாலம் பண்ணால் படக்கூடாது அப்படின்னு. முதல்ல நான் எப்போ உபன்யாசம் தான் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். காலக்ஷேபம் மெட்ராஸில் போயிருந்த பொழுது என்கிட்ட பகவத் விஷயத்தை உபன்யாசமாக பண்ண சொன்னேன். அது கூட ஆனால் பகவத் விஷயம் ஆகிட்டதுனால அதை வந்து அவள் சமாசிரமெல்லாம் கழிச்சு போட்டேன். பண்ணிக்காதவெல்லாம் பாகவதர், பண்ணிக்காதவெல்லாம் திருத்தவரானது பண்ணிட்டா. அப்படி நடந்தது. பகவத் விஷயம் தான் முதல்ல காலக்ஷேபமாக சொன்னேன். ஸ்ரீபாஷி காலக்ஷேபம் நம்மகிட்ட யார் கேட்க போறா? ஏன்னா அப்போ நிறைய பேர் இருந்தா மெட்ராஸில். இலிவல நாராயண கிருஷ்ணமாச்சார சுவாமிகள் இருந்தார், சக்கரவர்த்தியாச்சார சுவாமிகள் இருந்தார், உத்தமூர் சுவாமியே ஜீவித தசையில் இருந்தார். அப்போ சுவாமி சிவசாங்காச்சாரியர் இருந்தார். அத்தனை பேர் இருக்கா. அதனால நம்மகிட்ட நம்ம சம்பிரதாயம், நம்ம திருமாளி சிஷ்யாலாம் வருவா. அவள் ஸ்ரீபாஷியாதிகள் யார் வருவார்னு நினச்சிருந்த போது நம்ம டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவர் ஒரு புலித்தோல் போட்டு தான் உட்காந்து, புலித்தோல் கீழே இருக்குது. அத்தைக்கிட்ட கொடுத்து டெல்லியில் யாராவது காலக்ஷேபம் கேட்க வந்தா ஸ்ரீபாஷி சொல், யாரா இருந்தா லௌகிகால் வந்தாலும் சொல்லுட்டு உனக்கு சிந்தனை ஆகும் சொல்லுடா அவன் கிடக்கிறான். அவன் அதே மாதிரி டெல்லிக்கு போய் இறங்கினா அங்கே பரத் பூஷணும் யாக்கரேஸ்வரம் அவர் வந்து எங்கள் அப்பா சொல்லிருக்காரு, நீ வரைச்சவங்கிட்ட ஸ்ரீபாஷி காலக்ஷேபம் சொல்லிட்டார், எனக்கு ஒரு நாள் பார்த்து சொல்லி கொடுக்கணும். சரி, நாளும் பார்த்தாயிடுச்சு. அந்த பரத் பூஷன்கிறவர் வரணும். அவரை காலக்ஷேபம் பண்ணிக்க போறாரு. அங்கே லக்ஷ்மி குமார் வக்கீல்கிட்ட சொன்னேன், எங்கே சொல்றது காலக்ஷேபத்தை? நான் ஒரு சின்ன குவார்ட்டரில் கடத்துக்கு பக்கத்தில் இருக்கணும். அவர் சொன்னார், நம்பாத்தில் வச்சுக்கலான்னார். அப்போ மகானுபாவன் ஸ்ரீமுஷ்டவாண்டம் அந்த சுவாமிகிட்ட சொன்ன நாராயண மாதவாச்சார் சொன்னப்போ தான் ஸ்ரீகாரி, ஏன் நம்ம அம்மா ஆசிரமத்திலே சொல்ல வேண்டியதானே, அதுக்கு தானே ஆசிரமம் இருக்குன்னு சரி. அதெல்லாம் ஆசிரமத்தில் இல்லை, மற்றவெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம். ஆசிரமத்தில் எங்கள் அப்பா திங்கன்னு தாத்தா திங்கெல்லாம் சொல்லணும், அதோடு நடத்த சொன்னார். அப்போ லட்சுமிகுமார்ங்கிறவங்க இங்கே இருக்காரு இல்லை, அவள்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்துட்டான். நான் குறித்த நாளில் எல்லாரும் வந்துட்டா. பரத் பூஷன் தான் வரல, இன்னி வரைக்கும் வரல அவருக்கு. ஆனால் ஸ்ரீபாஷன் தொடங்கி இப்போ ஸ்ரீபாஷன் தான் ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் இந்த புலித்தோலை கொடுத்து சொல்லும் நியமித்தார். அப்போ ரொம்ப பாடுபட்டு தான் ஸ்ரீபாஷ் எல்லாம் ஒன்று பூர்வாலோகனம் பண்ணி. அவளுக்கு தெரியாது சமஸ்கிருதம், கொஞ்சம் பேருக்கு தெரியாது, சில பேருக்கு சாஸ்திரம் கொஞ்சம் அபியாசம் உண்டு, எல்லாருக்கும் தெரியணும்னு எடுத்து சொல்லணும். அதனால
சுதப்பிரகாசிக்கு ஒரு தடவை சேவிச்சு, அண்ணா நியமிச்சபடி பாவப்பிரகாசிக்கு சேவிச்சு நான் ரெடி பண்ணிட்டு போவேன். அதை ஒரு 5 நாள் வேலை செய்வேன், அந்த 2 நாள் காலட்சேபத்துக்கு. அவன் அப்படி ஏன்னா மதுராந்த சுவாமி ட்ரெயின், மதுராந்த சுவாமி கடைசி காலம் வரைக்கும் அவன் நொற்று ஒரு பந்தி இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துட்டு தான் வந்து அவன் சொல்லி கொடுத்த பாடம், நீ பார்க்காத போகாத. திருத்தாப்பனாரும் அவரும். அதனால மதுராந்த சுவாமிகிட்டே ராஜதான் செஞ்சுன்னு அவர் பந்தியே நொற்று தான் இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துட்டு தான் சரி. அந்த பழக்கம் உண்டானதுனால 5 நாள் ப்ரிப்பரேஷன், 2 நாள் கண்ணாப்பினான்னு கேள்வி கேட்பான். ஏன்னா அவள்லாம் வந்து இது கிடையாது, இந்த லைன்ல வராது, அவளுக்கு தோன்றதெல்லாம் கேட்பான். அவள்லாம் சமாளிக்கிறதுங்கிறது நல்ல நிறைய கூட்டம் வந்து எல்லாருக்கும் புரிய முடியாது சொல்லி இதில் சேவா சுவாமி எழுந்தார். அவர் சொன்னார், சுவாமி எங்கள் ராமாயணத்துக்கு வர கூட்டம் சிவாஷத்துக்கு வருதுன்னு அனுப்புகிறோம். அவர் அப்போ வந்துருந்தாச்சு. அப்படி அந்த ப்ரிப்பரேஷன் பண்ண வச்சா அதனால ரிட்ரீவ் பண்ணுறேன்னு ரொம்ப சந்தோஷம். அவர் கேட்பார், லட்சுமாரெலாம் அவள்லாம் வந்து லௌகிகதால வழியாக லௌகிகாலாம் நல்லா உழைச்சி வந்தவங்க. அவள் ஃபீல்டில் அவள் ரொம்ப உழைச்சிருக்க பேக்ரவுண்டோட. அதில் சொன்ன உடனே அவளுக்கு பிடிச்சி போயிடுச்சு. அதனால் அது அப்படியே ஷார்ப் ஆச்சு. இந்த ஸ்ரீபாஷ்யம் தான் அதை ஒருத்தர் எழுதியே விட்டார் தமிழில், காலட்சேபத்தை ரெக்கார்டை போட்டு கேட்டு அவரே எழுதிவிட்டார். அது அந்த மாதிரி பண்ணி வச்சு இவள் கொண்டு பேக்கப்பில், அதுதான் சந்தோஷம். அப்புறம் அது தொடரும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த உத்தியோகம் அப்படிங்கிறது சுவாமிக்கு எந்த வயசுல இந்த உத்தியோகத்துக்கு சேர்ந்தாச்சு, அந்த உத்தியோகத்தை எப்போ விஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடியதா இல்ல ரிட்டையர்மெண்ட்டா அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதுவும் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான். அது நான் அவ்வளோ நல்லா படித்தாலும் கடைசியில் பிஇயில் சரியானபடி எழுதலை. ஃபைனல் பிஇ எனக்கு ஒர்க் ஷாப்பில் சரியில்லை, மார்க் போடல, செஷன், அதனால போயிடுது, என் கிளாஸே போயிடுது. அதனால கம்பைன்டு சர்வீஸ் எழுதி தான் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு இன்ஜினியரிங் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதினேன். அப்போ அது வரைக்கும் ப்ரைவேட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதில் செலெக்ஷன் ஆனவுடனே கவர்மெண்ட்டில் வேலை கிடைச்சது. அதுவும் பெரும்பாலும் ஹைதராபாத்லேயே தமிழ்நாட்டில் இருந்தேன், அங்கேயே போஸ்ட் பண்ணி தான் போகிறேன். அதனால் அங்கே இருந்த உடனே கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு சௌகரியம், நாம் கேட்டபோது லீவ் போட்டுக்கலாம் நார்மலாக. அது மாதிரி லீவை போட்டுட்டு உபன்யாசங்கள் படத்துக்கு வந்தேன். அதனால் எந்த வித சிக்கலும் வரல. அந்த அப்படியே வந்து அதுக்கப்புறம் ஜீலாச்சேஸ்வரம் இந்தியாவில் வேலை செஞ்ச காலத்தில் அங்கே கல்கட்டாலாம் கேஎம் நாயர் போடுவாங்க, ரொம்ப சந்தோஷம், புரியும், இதை என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்போது கேஎம் நாயர் என்ன பண்ணார், கல்கத்தாவில் நவராத்திரி பாராயணம் வச்சா, என்னை பாராயணம் கூப்பிட்றா. நவராத்திரியில் 4 நாள் தான் ஒர்க்கிங் டே வரும் கல்கட்டாவில், மீதியெல்லாம் அந்த துர்கா பூஜை அது போயிடுது. 4 நாள் மட்டும் மத்தியானம் 3 மணிக்கு போகணும் அப்படின்னு தாராளமாக போகணும். நான் 3 மணிக்கு நீ போயிடலான்ட்டு வேடிக்கையாக சொன்ன, சம்பாவனை கொடுப்பாளருக்கு அதை மட்டும் பாதி கிட்ட கொண்டு அப்படி அவளா என்கரேஜ் பண்ணிட்டா. அது ஒரு அதிர்ஷ்டம். அந்த ஆஃபீஸ் வழியில் ப்ராப்ளம் வரலை. ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம், நம்மளை ஒரு ஐயர் மட்டும் பண்ணார் மெட்ராஸ். உடனே அவர் என்ன சொன்னார், இதெல்லாம் இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும், பெரிய ஆஃபீஸர், அதெல்லாம் ஆஃபீஸுக்கு சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னா. இப்போ குப்புசாமிங்கார் டேரக்டர் சொன்னார், அவன் நல்ல காரியம் தானே பண்ணுறாங்க, என்கொயரி வச்சே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு சர்க்குலர் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி லிட்டரரி ஆக்டிவிட்டீஸ்க்கு ப்ரேயர் பர்மிஷன் வேண்டாம், அதை ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கோன்னு கொடுத்தாங்க. அப்போ பெரிய அதிர்ஷ்டம், லிட்டரரி ஒர்க்கு பண்ணுறச்சே கவர்மெண்ட்டில் ப்ரேயர் பர்மிஷனே வேண்டாம், அதில் வர பணத்தையும் எடுத்துக்கலாம், இன்கம் டேக்ஸ் டிக்ளேர் பண்ணால் போகும். அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபரும் என்னுடைய அப்பாவுடைய இருந்துடும். ட்ரான்ஸ்ஃபரும் நான் வந்து கஷ்டப்படவே இல்லை, 4 இடத்துல தான் வேலை செஞ்சேன். ஹைதராபாத், கல்கட்டா, சென்னை, டெல்லி, சென்னை. அதனால் முக்கு மூலையெல்லாம் போடலை. அது எப்படி ஆச்சுன்னா, அது நவநீத தண்டன் அப்பா. அதனால அது கடைசி வரைக்கும் சர்வ் பண்ணி தான் ரிட்டையர். வாலண்டரி ட்ரீட்மெண்ட் வாங்கிக்கல, 2 வாலண்டரி ட்ரீட்மெண்ட் வாங்கிக்கலான்னு கடைசி வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா அப்போ கொஞ்சம் டெல்லியில இருந்தே சாதத்துக்காக நீ வரது கஷ்டமா இருக்கு, கொடுத்தேன் அப்ளிகேஷனை. அப்போ கொடுத்த உடனே சொன்னா, இப்போ பண்ணாதராப்பா, இப்போ கமிஷன் பே கமிஷன் வர்றது கொஞ்சம் கூட வரும், வித்ட்ரா பண்ணிக்கோன்னா. மந்திரியே கூட கேட்டார், நான் ஏன்பா போறீங்க, அப்போ வித்ட்ரா பண்ண சந்தோஷமாயிட்டேன். அது மாதிரி ஃபுல் சர்வீஸ் ஃபுல் டே பண்ணி எங்கள் கேடருக்கு என்ன டாப் மோஸ்ட் போஸ்டோ ஆஃபீஸில் அது வரைக்கும் கர்வம் இல்லை. பெரிய மகான்கள் இருந்தால் அவள்லாம் ஆட்சேபிச்சார். உடனே ஆண்டவன், அந்த ஆண்டவன் இந்த மாதிரி பேச்செல்லாம் விட கொண்டாட புஸ்தகத்தை பாஷைகாரை பற்றி உபன்யாசம் பண்ணு அப்படின்னா, அவர் தான் அத்வைதம் துவைதம் எல்லாம் நல்லவராக இருந்து பண்ணினார், எல்லாம் அவருக்கு தெரியுமாங்கிறதுக்கு பிரமாணம்னு அப்பா ஸ்லோகம் ஒன்று. அது
அதாவது என்னோட தங்க கல்யாணத்துக்கு 2000 ரூபாய் கடன் தரேன்னு சாய்ச்சிருந்தாரு. எவ்வளவு பிரீதினால அதை வாங்கிக்கிறதுக்காக போகணும், கல்யாணம் நடக்கணும். அதாவது எல்லாத்தையோட முதல்ல இந்த ஆம்பிஷன் டு அச்சீவ் போத்துங்கிறது வரணும். அதுக்கு பின்னாடி பேக்கப் ஆத்துல இருக்கிறவா அனுகூலமா இருக்கும். திருக்கூட நான் வேடிக்கையா சாதிப்பேன், ஏய் 4 பேர் பார்த்து சத்தியாரம் பண்ணாதே அப்படின்னு. அந்த பெல்லி ஃபயர் இன் தி பெல்லி மாதிரி வரணும். வைதிகமாகவும் இருக்கணும், லௌகியத்துலையும் மேலே வரணும்னா அது ரெண்டும் முரண்படாத விஷயம், ஒன்றும் கட்டம் இல்லை. சில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி வரலாம் சமயத்தில்.